श्रीमन्नारायणीयं 10வது दशकं सृष्टिभेदम् वैकुण्ठवर्धितबलोत भवत्प्रसादात् अम्बोजयो निरसृजत् किल जीवदेहान् स्तास्नूनि भूरुहमयानि तथा तिरश्च जातिर्मनुष्यनिवहानपि देवभेदान् मिथ्याग्रहास्मिमितिरागविकोपभीतिः अज्ञानवृत्तिमिति पञ्चविधां ससृष्ट्वा उद्दामतामसपदार्थविधानधूनः तेने त्वदीयचरणस्मरणं विशुद्ध्यै तावत् ससर्जमनसा सनकं सनन्दं भूयः सनातनमुनिञ्च सनत्कुमारं ते सृष्टिकर्मणि तु तेन नियुज्यमानाः त्वत्पादभक्तिरसिका जगृहुर्नवाणीम् तावत् प्रकोपमुदितं प्रतिरुन्दतोऽस्य भ्रूमध्यतो जनिमृडो भवदेगदेशः नामानि मे कुरु पदानि च विरिञ्चेति आदौ रुरोध किल तेन सरुद्रनामा एकादशाह्वयतया च विभिन्नरूपं रुद्रं विधाय दयिता वनिताश्च दत्त्वा तावन्त्यदत्त च पदानि भवत्प्रणुन्नः प्राह प्रजाविरचनाय च सादरं तं रुद्राभिसृष्टभयदाकृतिरुद्रसङ्ग सम्पूर्यमाणभुवनत्रयभीतिचेताः मा प्रजासृज तपश्चरमङ्गलायेति आचष्टतं कमलभूर्भवदीरितात्मा तस्यातसर्गरसिकस्य मरीचिरद्रिः तत्राङ्गिराक्रतुमुनिपुलः पुलस्त्यः अङ्गादजायत भृगुश्च वसिष्ठदक्षौ श्रीनारदश्च भगवान् भवदङ्घ्रिदासः धर्मादिकानभिसृजन्नत कर्दमं च वाणीं विधाय विधिरङ्गजसङ्कुलोऽभूत् त्वद्बोधितैः सनकदक्षमुखैस्तनूजैः उद्बोधितश्च विररामतमो विमुञ्चन् वेदान् पुराणनिवहानपि सर्वविद्याः कुर्वन्निजाननगणाश्चतुराननोऽसौ पुत्रेषु तेषु विनिधाय ससर्गवृद्धिम् अप्राप्नुवंस्तव पदाम्बुजमाश्रितोऽभूत् जानन्नुपायमतदेहमजो विभज्य स्त्रीपुंसभावमभजन्मनुतत्वदूभ्यां ताभ्यां च मानुषकुलानि विवर्धयंस्त्वं गोविन्दमारुतपुराधिपनिरुन्दिरोगान् श्रीहरिये नमः. பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பனோட பரம கிருப்பையில் நம்ம 9வது தசகம் வரைக்கும் நேற்றுக்கு பார்த்தோம். ஆக்சுவலி பகவானுடைய சிருஷ்டி அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணி நம்ம அழகாக இது பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கும் 10வது தசகம். அதில் பகவான் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். போன தசகத்தில் பகவான் என்ன அப்படின்னாக்கா பிரௌடிதக அப்படிங்கிறோம். பிரௌடிதகன்னா ரொம்ப அதி புத்திசாலியான பிரம்மா அவரை படைச்சிருக்கார் பகவான் சிருஷ்டி பண்ணுறதுக்காக.
உத்தாபித பத்மயோனிகி அப்படிங்கிறோம். அவளுக்கு யாருக்கு அந்த பேர் அப்படின்னா சாக்ஷாத் பிரம்மாவுக்கு தான் அந்த பேர். அதாவது பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட பிரம்மா. அம்போஜ யோனிகி அப்படின்னா பிரம்மதேவன். அம்போஜம்னா தாமரை, தாமரையிலேருந்து மலர்ந்த அந்த பிரம்மதேவர் அவரை என்ன பண்ணுறார் அப்படின்னா, பகவான் சிருஷ்டி பண்ணினத்துக்கு அப்புறமா அந்த சாக்ஷாத் பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத தேடி அந்த நாளந்திரம், அதாவது அந்த தண்டு, தாமரையோட தண்டு வழியாக உள்ள நுழைஞ்சு எங்கே பார்த்தாலும் ஒரே பிரளய ஜலமும் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத தேடுறதுக்காக பிரம்மா உள்ளுக்குள்ளே போக, அங்கேயும் பிரம்மாவால் பார்க்க முடியாமல் திரும்ப அதே வழியாக வெளியில் திரும்ப தனக்குள்ளேயே பகவானை தரிசனம் பண்ணுறார். எங்கு தேடியும் காணாமல் அதுக்கப்புறமா எங்கே அப்படின்னா மேலே திரும்ப பகவானுடைய கருணையினால் தனக்கு உள்ளேயே பகவத் சாட்சா்காரத்தை தரிசனம் பண்ணி அதை பார்த்து பிரமிச்சு போய் பகவானை பிரார்த்தனை பண்ணி பகவானுடைய திவ்யமங்கலமான ரூபத்தை வர்ணனை பண்ணுறார். பிரம்மா வர்ணனை பண்ணி அதன் மூலமாக ரொம்ப சந்தோஷப்பட்ட பகவான் பிரம்மாவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, புனக மீண்டும் சிருஷ்டியாய் அதிகமான, எப்படி அப்படின்னா இப்போ என்ன இன்னும் ஜாஸ்தி பண்ணிட்டார் பிரம்மாட்ட அப்படின்னா, அதிகமான தவபலம் ஜாஸ்தி ஆகிடுது அவருக்கு, மதிபலம் அதுவும் ஜாஸ்தி ஆகிடுதுக்கு. இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக எதை வச்சு அதிக சாதனை எது, அகில சாதனை எது அப்படின்னா பக்தி. அந்த பக்தி மூலமாக தான் இது எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத போன தசகத்தில் கடைசி ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையும் வச்சுண்டு நீ மேலே சிருஷ்டி ஆரம்பி அப்படின்னு சொல்லி பகவான் அனுகிரகம் பண்ண 10வது தசகத்தில் பட்டத்ரி முதல் ஸ்லோகத்தில் எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். வைகுண்டவர்தித பலோத பவத் பிரசாதாத் अम्बोजयोनिरसृजत् किल जीवदेहान् स्तास्नूनि पूरुहमयाति तथा नीतिरश्चां जातिं मनुष्यनिवहानपि देवभेदान्. ரொம்ப அருமையாக இதில் பட்டத்திரி 4 வரியில் பகவானுடைய சிருஷ்டியை இவ்வளோ அழகாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது அவருடைய அதீத பாண்டித்யம் அண்ட் பரமபக்தி, பகவான் மேலே இருக்கக்கூடிய பிரேமை அண்ட் பகவானுடைய கிருபா கட்டாட்சம். அவர் சொல்கிறார், ஹே வைகுண்டபதியே அப்படின்னு கூப்பிடுறார். என்ன அப்படின்னா, எதனால வர்த்தித பலக, உங்களுடைய கருணையினால் இப்போ அதிகமாக பலம் கொண்ட யாரு, சரோஜ யோனிகி, தாமரையில் பிறந்த இந்த பிரம்மா என்ன பண்ணுறார் அப்படின்னா, உங்களுடைய பவத் பிரசாதாத், நீங்கள் பண்ணின கருணை, நீங்கள் கொடுத்த கடாட்சம், நீங்கள் பண்ணின ஆசீர்வாதத்தில் பவத் பிரசாதாத், தங்களோட கட்டாட்சத்தினால அந்த அன்புனால பூருகமயானி அப்படிங்கிற, பூருகமயானி அப்படின்னா எங்கே பார்த்தாலும் சேத்தனமாக இருக்கக்கூடியது, அசையும் பொருட்கள், அசையாத பொருட்கள், ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாத்தையும் படைக்கிறார். பூருகமயானின்னா மரம், செடி, கொடி, தாவரங்கள், புஷஸ், எல்லா விதமான பூமியில் வளரக்கூடிய எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறார். பூமியில் வளரக்கூடிய அத்தனையும் சிருஷ்டி பண்ணுறார். எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு என்ன பண்ணுறார், அதுக்கப்புறம் அபிதம் திரஷாம் அப்படிங்கிற, என்ன அப்படின்னா மிருகம், பக்ஷி, அதில் ஊர்வன, பரப்பன, நெளிவன, எல்லாம் புழு, பூச்சி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறார். எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி அதுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ஜாத்திம் அப்படிங்கிற, ஜாத்திம்னா அதுக்குன்னு ஒரு சமூகம், ஒரு குரூப் இருக்கணும் இல்லையா. அவள் ஒன்றே ஒன்று எப்படி படைக்க முடியும், ஒரு மரம் மாத்திரம் படைச்சா என்ன ஆகுது, மரங்கள் அப்படின்னா அத்தனை விதமான மரங்கள். அது எப்படி ஒரு மரம் அப்படின்னு சிருஷ்டிச்சதுன்னா அதில் பழம் இருக்கணும், பூ இருக்கணும், காய் இருக்கணும், காயிலேருந்து விதை விழணும், விதையிலேருந்து திருப்பி அடுத்த மரம் முளைக்கணும். ஒரு வாழை அப்படின்னா வாழையிலேருந்து கன்று வரணும், கண்ணுலேருந்து அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து தார் போடணும், வாழைப்பூ வரணும். இப்படியே விதமான மரங்கள், ஒரு சமூகம் அப்படிங்கிற, அது சமூகம் ஜாத்தியம் அப்படின்னா ஒரு சமூகம், ஒரு கூட்டம், அதை படைக்கிறார். படைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அடுத்ததும் எதை படிச்சுட்டு வர்றார் அப்படின்னா,
மனுஷ்ய நிவகானி அப்படிங்கிற, அதாவது மனுஷர்களையும் படைக்கிறார். மனுஷ்ய நிவகானி அப்படின்னா மனிதர்கள் அப்படின்னா அவளெல்லாமும் படைக்கிறார். படைச்சது மனுஷ கூட்டங்கள் அப்படின்னே சொல்கிறார். விதவிதமான மனுஷர்களை படைக்கிறார். இது மாத்திரம் போராது அப்படின்னு என்ன படைக்க போகிறார் அப்படின்னா தேவபேதான் அப்படிங்கிற, தேவர்களில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரிவுகள் எல்லாத்தையும் படைக்க போகிறார். படைக்கிறச்சு அப்படின்னா இது ரொம்ப அழகாக சொல்கிறார். எப்படி அப்படின்னா இதோட வியாக்கியான கர்த்தா எப்படி சொல்கிறா அப்படின்னா, விதவிதமாக இதெல்லாம் படைக்கும் பொழுது என்ன அப்படின்னா இதெல்லாம் எங்கே இருந்தது முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? விராட்ட ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானுடைய ஷரீரத்தில் இதெல்லாம் இருந்தது. எல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய ஷரீரத்திலேயே அடைக்கலமாக இருந்தது. எல்லாம் தான் இப்போ வெளியில் வருது ஒன்றொன்னா படைக்க போகிறார். அப்படி படைக்கும் பொழுது என்ன பண்ணுறார் அப்படின்னா சிருஷ்டிக்கிறார். இத்தனையும் எல்லா சரீரங்களையும் சிருஷ்டி பண்ணுறார். அதில் எதெல்லாம் அசையுமோ, எதெல்லாம் நடக்குமோ, எதெல்லாம் அசையாதோ, எது நடக்காதோ, எது நகராதோ, எதுக்கு உயிரில்லாத ஜீவன்னு நம்ம நினச்சின்னு சொல்கிறோமோ அதுக்கும் ஒரு உயிர் இருக்கும், அதுக்கும் ஒரு ஆத்மா இருக்குது உள்ளுக்குள்ளே. அந்த மாதிரியான சகல ஸ்தாவர ஜங்கமங்களையும் படைக்கிறார். இது எல்லாம் படைத்தது. அதாவது சலம் அப்படின்னா நடக்கிறது, நடத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சலம். அச்சலம் அப்படின்னா திருடமாக அசையாமல் நடக்காமல் அங்கேயே இருக்கிறது. அதனால தான் மலைக்கு அச்சலம் அப்படின்னு பேர். மலைக்கு என்ன பேர் அப்படின்னா அச்சலம். அந்த மாதிரி இதையெல்லாம் எங்கே வச்சிருந்தார்? தன்னுடைய விராட்ட ரூபத்தில் வச்சிருந்தார். இந்த விராட்ட ரூபத்தில் இதெல்லாம் எப்படி வச்சிருந்தார்? 2 பாகமாக வச்சுருந்தார். இந்த விராட்ட ரூபத்தில் இதெல்லாம் எப்படி வச்சுருந்தார் அப்படின்னா 2 பாகமாக வச்சுருந்தார். எப்படி? சேத்தனமாக வச்சுருந்தார், அச்சேத்தனமாக வச்சுருந்தார். புரிஞ்சுக்கணும் அழகாக. எதெல்லாம் ஒரு ஜீவாத்மா, சேத்தனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுவே ஒரு ஜீவராசியாக இருக்கக்கூடியது ஜீவாத்மா. இப்போ மரம், செடி, மலை இதுக்கெல்லாம் அப்படியே அச்சேத்தனமாக இருக்கிறது. அது 2 பாகமாக வச்சுருக்கார். இது பகவானுடைய சரீரம். இப்போ நம்ம நம்மளுடைய விராட்ட ஸ்வரூபத்தில் எப்படி பகவானை பார்த்தோமோ அதை நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்திக்கணும். பகவானுடைய ஒரு பக்கம் அப்படி டிவைட் வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஒரு பக்கம் பூரா எல்லா ஜீவராசிகளும் அந்த மாதிரி அவர் படைச்ச ஒன்றொன்னா படைச்சுட்டு இருக்கிற அத்தனையும் இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் அச்சேதனங்களாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் படைக்கிறார். இது எல்லாத்துக்கும் இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது? பகவானுடைய உடம்புல இருக்குது இல்லையா? இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு ஜீவாத்மா இருக்கணும் இல்லையா? பகவானுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு அந்தராத்மா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு ஆத்மஸ்வரூபம் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு சைத்தன்யம் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு சித் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோமே, அது எது அப்படின்னா சாக்ஷாத் அந்த பகவானே அப்படிங்கிற. சாக்ஷாத் அந்த குருவாயூரப்பனே எல்லாத்துக்கும் உயிராக இருக்கார். அதை நம்மளுடைய பாஷையில் அதை புரிஞ்சுக்கணும்னா அது உயிர் அப்படின்னு சொல்கிறோமே, உயிர் நாடி ஜீவனம் ஜீவாத்மாக்கு எது அப்படின்னா பகவானுடைய சரீரத்தில் இவ்வளவாக இருக்கக்கூடிய அதுக்கு இருக்கக்கூடிய அந்தராத்மா எது அப்படின்னா அவர்தான் சாக்ஷாத் பகவான். அப்படிப்பட்ட பகவான் தான் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறார். எதை? சேத்தனத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறார், அச்சேத்தனத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறார். இப்போ என்ன ஆச்சு? இப்படிப்பட்ட விராட்ட ஸ்வரூபத்தில் இருந்தது எல்லாம் என்னவா இருந்தது? எல்லாம் சூக்ஷ்ம ரூபமாக இருந்தது. விராட்ட ஸ்வரூபத்தில் இருக்கும்பொழுது பகவான் எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கி, தன்னுள்ளே ஒடுக்கி, தன்னுக்குள்ளேயே வச்சுட்டு, தன்னுடைய குக்ஷிக்குள்ளேயே இத்தனை செல்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம், ஆட்டம்ஸ் என்ன வார்த்தை வேணால் போட்டுக்கலாம். அணுவுக்கும் அணுவா அத்தனையும் உள்ளுக்குள்ளே வச்சுருந்தார் இல்லையா? இது எல்லாம் எப்படி இருந்தது? சூக்ஷ்ம கதியில் இருந்தது. இப்போ எல்லாம் ஒன்றொன்னா ஸ்தூலமாக வெளியில் வருது. ஒன்றொன்றுத்துக்கும் ஸ்தூலம் அப்படின்னா அதற்கு ஒரு உருவம், அதற்கு ஒரு என்ன சொல்கிறது, அதற்கு ஒரு சைத்தன்யம் கொடுத்து, அதுக்கு ஒரு ஜீவாத்மா இருந்து, அது எல்லாம் ஒரு ரூபத்தை தரிச்சுண்டு இந்த லோகத்தில் பிரவேசிக்கிறது. இந்த லோகம் அப்படிங்கிறதையே அகைன் ஒரு சிருஷ்டி தான். அந்த லோகம் அப்படிங்கிறது எப்படி? இப்போ அவர் சொல்லியிருக்கார், ஒரு பெரிய மரங்களாக இருக்குது அப்படின்னா காடு அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தால் தானே அந்த மரங்கள் இருக்க முடியும். நிறைய மலைகள்லாம் இருக்குது அப்படின்னா மலைப்பிரதேசமாக இருந்தால் தான் அந்த மலைகள்லாம் இருக்க முடியும். எங்கே பார்த்தாலும் ஜலம், கடல், நதி, புழல், பொய்கை எல்லாம் வருது, பெரிய பெரிய நீரூற்று அப்படின்னா அதெல்லாம் ஜலப்பிரவாகமாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடம் இதுதான் இடம் அப்படின்னு சொல்கிறது. ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு
ஸ்தலத்தை கொடுக்குறார் பகவான். இந்த இடத்துல அப்படி ஸ்தூல ரூபமாக ஒன்னொன்னையாக சிருஷ்டி பண்ணுறார். அதில் மாத்திரம் இல்லையா, இது மாத்திரம் இல்லாமல் பகவான் வந்து பிரம்மா எதெல்லாம் சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னா, யக்ஷர்கள், கிண்ணறர்கள் இவாளெல்லாமும், அதாவது தேவகணங்களை எல்லாரையும் சிருஷ்டி பண்ணுறார். யார் அப்படின்னா யக்ஷர், கிண்ணறர், கந்தர்வர் இவாளெல்லாமும் சிருஷ்டி பண்ணுறார். ஒரு பேதம், பேதம்னா டிஃப்ரென்ஸ், டிஃப்ரெண்ட்டாக, அந்த பேதம் இல்லை, பேதம் பார்க்கறதுன்னு சொல்கிறோமே அது கிடையாது. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்தாவர ஜங்கமம் சகலமானத்தையும் சிருஷ்டி பண்ணுறார் பிரம்மதேவன். பல சிருஷ்டிகளை பண்ணுறார். யார் மூலமாக பண்ணுறார்? பகவானுடைய சாட்சாத் எது காப்பாற்றும் அப்படின்னு நம்ம படித்தோம். அந்த பகவானுடைய அதீதமான பகவான் மேலே வச்சிருக்கக்கூடிய பக்தி ஒன்றே எல்லாத்தையும் தரும் அப்படின்னு பார்த்த அந்த பக்தியை மனசில் வச்சுண்டு பிரம்மா இங்கே சிருஷ்டி பண்ண இது எல்லாம் சிருஷ்டி ஆறுது அப்படிங்கிறத வந்து முதல் ஸ்லோகத்தில் பிரம்மா தன்னுடைய சிருஷ்டியினுடைய வர்ணனையை சொல்கிற. பிரம்மதேவனோட பல சிருஷ்டியோட வர்ணனையை நம்மளோட பட்டத்ரி இந்த மாதிரி முதல் ஸ்லோகத்தில் சொல்கிற. அடுத்து ரெண்டாவது ஸ்லோகம். மித்யாக்ரகாஸ்மி மதிராக விகோபபீதிஹ அஜ்ஞானவ்ருத்திம் இதி பஞ்சவிதாம் சஸ்ருஷ்ட்வா உத்தாம தாமச பதார்த்த விதானதூனஹ தேனே த்வதீய சரண ஸ்மரணம் விசுத்யை. இப்போ அதாவது சகலமாக பிரம்மா, சக அப்படின்னா பிரம்மா, இந்த இடத்துல வந்து பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணுறேன். இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணிகிட்டே வர. எப்படி இப்போ நம்ம வந்து ஒரு ஆற்றுல வந்து ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சமையலே பண்ணுறோன்னே வச்சுப்போமே. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பதார்த்தம் ஒன்று பண்ணுறோம், நம்ம நினச்ச மாதிரி அந்த பதார்த்தம் அப்படியே அமைஞ்சு கொடுத்தோம்னா பகவத் சங்கல்பம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதை அந்த மாதிரி ஒரு பகவத் சங்கல்பமாக எடுத்துக்கக்கூடிய பதார்த்தம் சரியாக அமையலை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஏதானு ஒரு மேக்கப் பண்ணுவோம் ஆஸ் வி லேடிஸ் இல்லையா. ஸோ ஒன்று ஜலமாக போயிடுத்துன்னா அதுக்கு ஏதாவது மாவை கரைச்சி ஊற்றுறது, இல்லை அதிகமாக உப்பு போயிடுத்துன்னா ஒரு சாத உருண்டை அதில் போடுறது, இப்படி எக்ஸ்ட்ராவாக ஏதோ சம் ஃபிட்டிங்ஸ் அதில் பண்ணி அதை ஒரு மாதிரியாக சரி பண்ணுவோம், அதை ஒரு மாதிரியாக சரி பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கே பிரம்மா என்ன பண்ணுறாராம், இந்த மாதிரி அதாவது அவருக்கு வந்து சிருஷ்டி பண்ண முடியும் அப்படிங்கிற அதீத பலம், அதீத மனோபலம், அதீத புத்தி பலம் இதெல்லாம் இப்போ அவருக்குள்ள ஆனதுனால அவர் ரொம்ப 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 சந்தோஷத்தோட சிருஷ்டியை பண்ண என்ன ஆறுது அப்படின்னா, கண்ணை மூடிட்டு சிருஷ்டி பண்ணிட்டாருன்னு அப்படி யதார்த்த வாக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு அவர் சிருஷ்டி பண்ணிட்டார், கடன் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அப்படி பண்ணினதில் சிலதெல்லாம் அஜ்ஞானமாக சில விஷயங்கள் எல்லாமும் அதில் சேர்ந்து வந்துடுதான். அதில் என்னெல்லாம் அஜ்ஞானமாக சேர்ந்து வந்தது அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, மித்யா கிரகாஸ்மி மதிராக விகோபபீதி அப்படிங்கிற 5 விஷயம் வந்து இதோட சேர்ந்து வந்துருத்தான். என்ன அப்படின்னா, பஞ்சவிதாரம் அப்படிங்கிறா. அதில் வந்து மித்யா அப்படின்னா வந்து ஒருத்தரை படைச்சிட்டோம் அப்படிங்கிறோம், ஒருத்தர் உருவாகிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய படைப்பில் பார்ப்போமே, பிரம்மா படைச்சதுக்கிட்ட அப்புறம் போகலாம். நம்ம இப்போ நம்மளுடைய ஒரு குடும்ப வாழ்க்கையிலையோ இல்லை நம்மளுடைய சமூக வாழ்க்கையிலையோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா நமக்கு ஒரு ஜனனத்தை கொடுத்துருக்கா, நம்ம அப்படியே வளர்கிறோம். அந்த நம்மளுடைய அறிவு வளர்றது, புத்தி வளர்றது, உடம்பு வளர்றது, அழகு வளர்றது, இப்படி எல்லாம் ஒரு ஸ்டேஜில் பகவான் அதை வளர்த்துட்டே போகிறான் இல்லையா. இது பகவான் தான் வளர்க்குறாங்கிற புத்தி வந்துருத்து அப்படின்னா இப்போ இந்த சொல்லக்கூடிய 5 அங்கே செயல்படாது. ஓகே, இது சாதாரண ஒரு மனுஷனுடைய சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர நமக்கு என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய புத்தி விகசிக்கிறது. இப்போ என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் புத்திபூர்வமாக அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துடுறது. அதில் நமக்கு வந்து எதா இருந்தாலும் நம்மளுடைய அறிவுக்கு இது எப்படி நமக்கு தோன்றது, இந்த அறிவினால் இதை அடைஞ்சிட முடியுமா, இந்த அறிவை இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம், இந்த அறிவை இன்னும் நம்ம எப்படி டெவலப் பண்ணி இதுலேருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய மதின்னா நம்மளுடைய அறிவு மேலே ஒரு மயக்கம் வந்துடுறது. இந்த மயக்கம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா, மயக்கம்னா தலை சுத்துற மயக்கம் இல்லை, இது வந்து கமண்ட் அப்படின்னு நம்மளோட
ஹிந்தியில் ஒரு வார்த்தை உண்டு இல்லையா, கமண்டுன்னா ஒரு ப்ரௌடையாக. அப்போ அதாவது ரொம்ப ஒரு படி மேலே யோசிக்கிறது, ஒரு கர்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அறிவு மயக்கம் அப்படிங்கிற. அது அப்படி வந்துடுத்து அப்படின்னா தானாக என்ன வந்துடும் அப்படின்னா அகங்காரம். அடுத்த ஸ்டேஜ் அகங்காரம் வந்துடும். அகங்காரம் வந்துடுத்து அப்படின்னா என்ன, எல்லாம் நம்ம இல்லைன்னா ஒன்றுமே நடக்காதுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அந்த ஒரு அகங்காரம் வந்துடும். இப்போ இந்த அகங்காரம் அப்படிங்கிற ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் வாரி வாரி தனக்கிட்ட வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். எப்படி அப்படின்னா இட் இஸ் ஆல் பிலாங்ஸ் டு மீ அப்படிங்கிற ஒரு ஆர்வம், அந்த எண்ணம் அது நமக்கு வரும். அதுதான் மமக்காரம் அப்படிங்கிற. இது எல்லாம் என்னோடது, நான் இல்லைன்னா இது நடக்காது, நான் பண்ணலைன்னா இது நடந்திருக்க முடியாது, என்னை இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்காது, ஸோ நான் அப்படிங்கிற ஒரு அந்த நான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நான் நாம 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 அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அந்த மமக்காரம் நமக்குள்ளே வந்துடும். இந்த மமக்காரம் வந்துடுத்துன்னா அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா அசாத்தியமான ஒரு அபிமானம் வந்துடும். இப்போ நான் ஜஸ்ட் உங்கள்கிட்டலாம் கேட்குறேன் என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் அபிமானம் அப்படிங்கிறது யார் மேலே எது மேலே அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, சாதாரணமாக கொஞ்சம் வயசானவாடாக இருந்தால் என்ன சொல்லுவா அப்படின்னா, தன்னோட குழந்தைகள் மேலே ஒரு அபிமானம் இருக்குமா, ஏதோ பேரன் பேத்திகள் அவளோட சந்தோஷமாக இருக்கணும், இருக்கிற காலத்தில் ஏதோ நாமாவை சொல்லணும், கிளம்பி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு 70+ வச்சுக்கலாமா, 70+ வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு தோணும் கொஞ்சம். ஏன்னா இதெல்லாம் நிறைய வாழ்க்கையில் அனுபவத்தை பார்த்து 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 இந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பாவா. இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவாளுக்கு அப்படின்னா என்னது ஒரு பெரிய அபிமானம் அப்படின்னா தன்னோட போஸ்ட், தான் பார்க்குற வேலை, ஆற்றுல ஒரு கிருகிணியாக இருப்பா, அந்த மாமி சொல்கிறதா அந்த ஆற்றுல அத்தனையும் நடக்கும், அவாத்து ஃபேமிலிக்கே தி பெஸ்ட் பர்சன் அந்த மாமி தான், இந்த மாமி டிசைட் பண்ணுறதை தவிர வேறு எதுவும் நடக்காது, அந்த மாமா டிசைட் பண்ணுறதை தவிர வேறு எதுவும் நடக்காது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவாளுக்கு எது ஒரு பெரிய அபிமானமாக இருக்கும்னா தன்னோட குடும்பம், தன்னோட குழந்தைகள், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், தன்னோட லெவல்லையே இருக்கிறவா. இங்கே எல்லாம் நன்னா அண்டர்லைன் பண்ணிக்கணும், தன்னோடது 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 அப்படின்னா எந்த லெவலில் வச்சுருப்பா, யார்கிட்டையாவது இறங்கி போய் பேசிடுவாளா, இல்லை அவளோட லெவலை மெயின்டைன் பண்ணுவாளா இல்லையா. அவள் நன்னா பாண்டித்தியமாக படித்து நல்ல குவாலிஃபைட் பர்சன்ஸாக இருந்தான்னா அந்த லெவலில் தான் மெயின்டைன் பண்ணுவாள். நல்ல வசதியான குடும்பமாக இருந்து நல்ல பணங்காசோடு இருக்கான்னா அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுவோம். இதெல்லாம் இயற்கை, இது ஒன்றும் தப்பான விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. இது இயற்கை, சாஸ்வதம் நடந்துட்டுருக்கு, கண்ணுக்கு எய்த்தாப்புல எல்லாரும் அனுபவிக்கிறோம், பண்ணுறோம், அதுதான். அதனால அந்த ஒரு ஸ்டேஜ். இப்போ என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால்ய பருவமாக, அதை இளமையாக இருக்கக்கூடிய வயசு அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சரீரத்து மேலே நமக்கு அதீத அபிமானம் இருக்கும். நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்ல கலராக இருக்கும், நன்னா நடக்கிறோம், வண்டி ஓட்டுறோம், இன்னொன்று பண்ணுறோம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இதெல்லாம் நம்ம புத்தியில் போகும். இப்போ என்ன ஒரு அபிமானம் அப்படின்னா எல்லாமே நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய அபிமானம். நன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எல்லாமே என்னோடது, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட ஒய்ஃப், என்னோட குழந்தை, என்னோட அம்மா அப்பா, என்னோட சித்தப்பா சித்தி அப்படின்னு எல்லாம் என்னோடது என்னோடது என்னோடதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறோம் நம்மக்கிட்டே பக்கத்தில் எல்லாம். இது என்ன ஆகும் அப்படின்னா இது அப்படியே இந்த பற்று இது இருக்க இருக்க என்ன ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா ஆசை அப்படின்னு ஒன்று நமக்குள்ளே உண்டாகும். என்ன ஆசை, நம்மளால் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ஆகிருக்க முடியாதா இருக்கும், படிச்சிருக்க மாட்டோம், படிப்பு வந்திருக்காதா இருக்கும், இல்லை நம்மளை படிக்க வைக்க வசதி இல்லாமல் இருக்கும். இந்த ஆசை அப்படியே எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அடுத்தது நம்ம மாற்று குழந்தைகள்கிட்ட தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வெதர் த சைல்டு இஸ் ஹேவிங் தட் கேலிபர் ஆர் நாட்ங்கிறதெல்லாம் செகண்டரி. முதல்ல நம்மளோட ஆசை, நம்ம நன்னா பாடணும்னு நினச்சிருப்போம், பாட வந்திருக்காது, குழந்தைய பாடும். நம்ம நன்னா டான்ஸ் பண்ணணும்னு நினச்சிருப்போம், நம்மளுக்கு டான்ஸ் பண்ணுறதுக்கு அந்த வயசில் நம்ம கொடுத்துருக்க மாட்டா, அதை குழந்தை மூலமாக நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு பற்று எல்லா விஷயங்கள்லையும். அதாவது பெரிய வீடு, 5 பெட்ரூம், 4 பாத்ரூம், எல்லாம் பால்கனி, உள்ள போர்ட்டிகோ, கார் வைக்கிறதுக்கு இடம், இதெல்லாம் நம்மளுடைய கனவாக இருக்கும். பின்னாடி என்ன பண்ணுவோம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விதையெல்லாம் யாருக்கிட்ட விதைச்சு, நம்ம குழந்தைகள் மனசில் விதைச்சு அவளை அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணி அவள் இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒரு ஆத்ம சந்தோஷம். ஆஹா, என் குழந்தை எப்படி ஜம்முன்னு எனக்கு வீடு கட்டியிருக்கான் பாருங்க அப்படிமோ. ஒரு நாளைக்கு இதெல்லாம் இல்லைங்கிறது பின்னாடி புரியும், அது அப்புறம் அது. ஆனால் இந்த ஆசை அப்படியே நம்மக்கிட்ட வர 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 என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாம் நம்மளோடது அப்படின்னு ஒரு ஜஸ்ட் அப்படியே அந்த பிளிஸ்ஸில் இருப்போம், அந்த ஆசைங்கிற பிளிஸ்ஸில்.
அந்த ஆசை நம்மளை விட்டு போகணும். ரொம்பன்னா கீரன் ஒரு இதில் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார், ஆசை அப்படிங்கிறது நம்மளை விட்டு அறவே போகணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா மனசு, அதுவே அடுத்த ஆசைக்கு விதை அப்படின்ட்டு. இந்த ஆசை நம்மளை விட்டு போகணும், இந்த ஆசை என்னை விட்டு போகணும், இந்த ஆசை என்னோடது, இந்த ஆசை என்னை விட்டு போகணும், நான் எனது அப்படின்னு திருப்பி 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 இந்த விதையை திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே தான் போட்டுருக்கோமா. அந்த ஆசை அப்படிங்கிறது தனி, நான் தனி அப்படின்னு எப்போ விலகி வருமோ அப்போ அதோட அர்த்தம் புரியும் அப்படின்னு ரொம்ப அழகாக கீரன் தன்னோட ஒரு உபன்யாசத்தில் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட ஆசை வந்து வரும்பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா, யாராலும் நம்மளோட அபகரணம் பண்ணிடுவாளோ, யாராலும் நம்மளோட எடுத்துருவாளோ நம்மள்கிட்ட அந்த பொசசிவ்லேருந்து நம்மளுடையது அப்படின்னு இருக்கக்கூடிய என்ன வேணால் வச்சுக்கலாம். அது வீடாக இருக்கலாம், ஜுவல்லரியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், மாட்டு பொண்ணாக இருக்கலாம், பேரனாக இருக்கலாம், ஸோ ஆஃபீஸாக இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கிறக்கூடிய போஸ்ட்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். வயசான காலத்தில் நம்மளுடைய தனிமை அதை யாராவது எடுத்துருந்தா கூட நம்மளால் பொறுக்க முடியாது. பெரியவாள்லாம் ஆற்றுல இருக்கிற பெரியவாளுக்கு அவளோட ஸ்டைல் ஆஃப் லிவிங்லேருந்து ஒரு துளி மாறினா கூட அவளால் அதை சகிச்சிக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அதில் ஒரு பற்றுதல், அதில் பற்று. எனக்கு காத்தால எழுந்து அந்த சிட்டை அவளோட டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கா பார்த்தீங்களா, அந்த டிசிப்ளினில் அது நல்ல விஷயம், அது வந்து கெடுதல்னு நான் சொல்லலை. அப்படிப்பட்ட விஷயங்களில் பற்று இருக்கக்கூடிய வாழ்க்கை அது தன்னை விட்டு போகும் பொழுது என்ன வரும் அப்படின்னா கோபம் அப்படிங்கிற அந்த ரௌத்ரம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த துவேஷம், அந்த பொறாமை, அந்த துவேஷம், அந்த கோபம் நமக்குள்ளே வந்துடும். இது வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லாம் நம்மளே இறுக்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற இன்னும் இன்னும் அந்த தாபம் ஏற ஏற நமக்குள்ள பயம் அப்படிங்கிற அந்த குணம் வந்துடும். இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, பிறக்கறச்சியே பயம் வருதா, பிறந்த அண்ணிலேருந்தே நமக்கு கோபம் இருக்கா, பிறந்த அண்ணிலேருந்தே நமக்கு ஆசை இருக்கா, எது மேலே பற்றுதல் இல்லை. இதெல்லாம் வளர வளர தாயோட ஸ்தன்யத்திலேருந்து குடிக்கக்கூடிய இந்த பால், இதுலேருந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள், அவள் பேசுகிற பேச்சு, அவள் வளர்க்குற விதம், இது எல்லாமா சேர்ந்து நமக்குள்ள ஒருத்தருக்கும் இந்த குணாதிசயங்கள் எல்லாத்தையும் இப்போ நம்ம அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அனுபவ ரீதியாக இப்போ நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோமே, இந்த நம்மளோடது என்னோடது அப்படின்னு நம்மளோட ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இது எல்லா இந்த 5 குணங்கள் இது எல்லாத்தையும் வந்து என்ன குணமாக இருக்கான், இதை வந்து தமஸ் அப்படிங்கிற ஒரு குணம், தமோ குணமாக இருக்கக்கூடிய இந்த 5ஐயும் வந்து யார் உண்டாக்கிட்டா, பிரம்மா தன்னறியாமலேயே உருவாக்கி விட்டார். இது எப்படி பூமிக்கு வந்தது, இதென்னா எல்லாம் சைதன்ய ஸ்வரூபமானா இருக்கணும். எல்லாரும் வந்து அப்படியே சதாசிவ பிரம்மேந்திராலாட்டம் சுகராட்டம் ஒரு லோக சிந்தனையே இல்லாமல் எல்லாரும் தேவாதி தேவர்களாக அப்படி பரமஹம்சர்களாக ரோட்டில் நடந்து போயிட்டு எய்தாப்பில் யாரை பார்த்தாலும் ஆனந்த பாஷ்பம் விட்டுண்டு, யாரை பார்த்தாலும் அன்பு அப்படியே அள்ளி சொரிஞ்சுண்டு, இவா கேட்குறது அவா கொடுத்துண்டு, ஆஹா அப்படிப்பட்ட ஒரு உலகம் வந்துருத்து அப்படின்னா தெளிவா எழுதின பாட்டு தான் ஞாபகம் வரும். ஸோ அப்படி வந்து அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை வந்து கற்பனையாகவே நினச்சி பார்க்குறச்சே சந்தோஷமாக தான் இருக்குது. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் அது நம்மளுடைய குடும்பங்கள்லையாவது வந்து அனுபவிக்க ஆசைப்படணும். அந்த மாதிரி ஓகே, அது அப்புறம் சொல்லணும். இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட இந்த குணங்கள் தமோமாக இருக்கக்கூடிய தமஸ்லேருந்து வந்த இந்த அஜ்ஞான குணங்கள் எல்லாத்தையும் இப்போ படைச்சுட்டார். இதோட சேர்ந்து அதெல்லாம் இந்த படைப்போட இதெல்லாம் வந்துடுத்து. வந்த உடனே தான் தெரியறது பிரம்மாவுக்கு, ஆஹா என்ன ஒரு அஜ்ஞான குணத்தை நம்ம வந்து இதோட சேர்ந்து கலந்து வந்துடுத்தே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். அவர் வந்து நினச்சி பார்க்கல. ஏன்னா எல்லாமே வந்து அப்படியே சந்தோஷமாக பண்ணிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் இப்போ இதில் ஆடப் ஆகி இதெல்லாம் தானே இதனுடைய வீரியத்தை குறைக்கும். இந்த மாதிரி ஒரு கோபம் வந்தால் எப்படி இருக்கும், ஒரு கஷ்டம் வந்தால் எப்படி இருக்கும், ஒரு அழுகை வந்தால் எப்படி இருக்கும், ஒரு பயம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம. அதை வந்து பிரம்மா அப்போ சிருஷ்டி பண்ணினதுனால ரொம்ப வருத்தப்பட்டு சாக்ஷாத் பகவான்கிட்டே வந்து வேண்டிக்கிறார். என்ன வேண்டிக்கிறார் அப்படின்னா, பகவான்கிட்ட கேட்குறார், இதனுடைய விசுத்தி, இதனுடைய பரிசுத்தி, இதுக்கு வந்து ஏதானும் ஒரு பரிகாரம் பண்ணணுமே அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல கிருஷ்ணா. உன்னோட தொதிய சரணஸ்மரணம், உன்னுடைய சரண தியானத்தை தவிர இது வந்து இதுலேருந்து மீண்டு எழுந்து வர முடியாது அப்படிங்கிறத வந்து பகவான்கிட்ட பிரம்மா தன்னோட தலையை
நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கிறார். என்ன வேண்டிக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரியான குணங்கள், இந்த தமஸாக இருக்கக்கூடிய குணங்கள் எதுவுமே வந்து பிரயோஜனப்படாது. இதில் ஏன்னா எங்கேயுமே சத்துவம் இல்லையே, இந்த குணங்களில் எங்கேயும் சத்துவம் இல்லாதனால இது எப்படி பிரயோஜனப்படும்? இதை வந்து எப்படியாவது எல்லார்கிட்டேருந்தும், அதாவது எதுக்கெல்லாம் இந்த குணம் அப்ளை ஆக போகிறதோ அவா இடத்துலேருந்து இந்த குணத்தை எல்லாம், வேண்டாத இந்த குணங்களை எல்லாம் எடுக்கக்கூடியது எதால் முடியும் அப்படின்னா, உன்னுடைய பாதங்களில் சரணாகதி பண்ணுறதை தவிர இதுலேருந்து வெளியில் வர முடியாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தீர்மானமாக பட்டத்திரி நமக்கு சொல்கிறார். பிரம்மா நமஸ்காரம் பண்ணுறார் பகவானுக்கு. அப்பா இப்படி பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு இப்படி எல்லாம் சேர்ந்து வந்துவிடுதே அப்படின்னு கவலைப்படுறார், கண்ணீர் விடுறார், பகவானை வேண்டிக்கிறார், பகவான்கிட்ட அழறார், முறையிடுறார். அதெல்லாம் பிரம்மா. ஆனால் இதன் மூலமாக பட்டத்திரி நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ ஒருத்தர் வந்து நாம என்னோடது அப்படின்னு சொல்ல 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 இந்த நாம 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 அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஜிஹ்வா, இந்த நாக்கு தானே சொல்கிறது, புத்தி சொல்கிறது, வாய் சொல்ல வைக்கிறது, புத்தி யோசிக்கிறது, வாய் அதை திருப்பி சொல்ல வைக்கிறது. இது என்னோடதுன்றது வந்து எப்போ தெரியும்? இந்த பேனாவையோ பென்சிலையோ எடுத்துட்டா, ஐயோ இது ஏன் பென்சில்ப்பா எடுக்காத அப்படிங்கிறது எது? இந்த புத்தி சொல்ல வைக்கிறது, இந்த வாய் வெளியில் சொல்கிறது. இந்த வாய் திரும்ப 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 ஒரு உச்சாடனத்திலேயே ஊறி போயிருத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த நாக்கு வந்து, இந்த ஜிஹ்வா பெரட்டி பெரட்டி பகவான் நாமாவை சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆட்டம் ஆயிடுமா. இந்த நாமா சொல்ல 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 இந்த நாமா நாமா நாம 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 நம்மளுடையது அப்படிங்கிறது வந்து நம்மளை விட்டு அந்த ஒரு இதை வந்து, அந்த நூல், அந்த த்ரெட்டை வந்து அறுத்துருமா இந்த நாமா. துக்காராம் அப்படி எழுதியிருக்கார் தன்னுடைய அபங்கத்தில். அதாவது இப்படிப்பட்ட நாக்கு நாமம் சொல்ல சொல்ல என்ன அப்படின்னா, பற்று அப்படிங்கிற தொப்புள் கொடி பந்தம் அப்படிங்கிற பற்றுங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, ஒரு தாயாரினுடைய தொப்புள் கொடியிலேருந்து ஒரு குழந்தை உருவாகி வெளியில் வரக்கூடிய அந்த பந்தம் மறுத்து, பகவான் நம்மளுடைய குருநாதரே எழுதியிருக்கார், பந்தம் மறுத்து பாலித்திடும் நாமோ அப்படின்னு கோவிந்தனை எப்போ பார்த்தாலும் பாடிண்டே இருக்கக்கூடிய அந்த நாமம் என்ன பண்ணும்? இந்த பந்தத்தை அறுக்கும். இந்த பந்தம் அப்படிங்கிற விஷயம் அருந்தது அப்படின்னா தானாகவே இந்த குரோதம் அப்படிங்கிற, இந்த துவேஷம் அப்படிங்கிற கோபம் போயிடும். இந்த கோபம் போச்சு அப்படின்னா, இந்த பற்று போயிடுத்து அப்படின்னா இந்த கோபம் போயிடும். இந்த கோபம் போக போகிறதுனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆசை போயிடும். இந்த ஆசையும் கோபமும் போயிடுத்துன்னா பயம் அப்படிங்கிறது போயிடும். பயம் அப்படிங்கிறது போயிடுத்துன்னா நிச்சலமான ஒரு பக்தி பிராப்தி ஆகிடும். இந்த பக்தி கிடைக்கிறதுக்கு எது அப்படின்னா பகவானுடைய சரணாரவிந்தம் தான் கடைசி வழி அப்படிங்கிறத வந்து பட்டத்திரி ரொம்ப அழகாக இந்த 2வது ஸ்லோகத்து மூலமாக சொல்கிறார். இந்த அஜ்ஞானத்தை எப்படி போக்கித்துக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். தாவத் சசஜ்ஜ மனசா சனகம் சனந்தம் பூய சனாதன முனிம் ச சனத்குமாரம் ते सृष्टिकर्मणि तु तेन नियुज्यमानाः त्वत्पादभक्तिरसिका जगृहुर्नवाणी. இப்போ பிரம்மாவுக்கு தெரிஞ்சுடுத்து இதெல்லாம் நம்மளுடைய சிருஷ்டியில் இதெல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னு. இப்போ பிரஜைகளெல்லாம் சிருஷ்டி பண்ணணுமே இல்லையா? மரம் செடி கொடி சேத்தனம் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டார். பெரிய பெரிய தேவாதி கணங்களெல்லாம் சிருஷ்டி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பிரம்மா என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய மனசுனால, ஞான திருஷ்டி, தன்னுடைய மனசு சங்கல்பம், இதனால வந்து யாரை சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னா சனகாதியர்கள் அப்படிங்கிற 4 பேரை சிருஷ்டி பண்ணுறார். யார் அவ அப்படின்னா சனகர், சனந்தர், சனாதரர், சனத்குமாரர் அப்படிங்கிற இந்த 4 பேரை வந்து சிருஷ்டி பண்ணுறார். இந்த 4 பேரையும் சிருஷ்டி கர்மணி, சிருஷ்டி காரியத்தில் அவளை வந்து என்ன சொல்கிறார்? சிருஷ்டி கர்மணி, சிருஷ்டி காரியத்தில் நீங்கள் எல்லாம் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அவளை ரெக்வஸ்ட் பண்ணுறார். பகவான்கிட்டேருந்து உற்பத்தி ஆனவா தான் அப்படின்னா அவள் குழந்தைகள். யாருக்கு? பிரம்மாவுக்கு குழந்தை. பிரம்மாவுக்கு குழந்தைன்னா பகவானுக்கும் குழந்தை தான் அவள். அப்படிப்பட்ட வாழ்கிட்ட பிரம்மா வந்து நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறாராம். ஏன்னா சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு காரியத்தை வந்து பகவான் இவருக்கு கொடுத்துருக்கார். இவர் மூலமாக இப்போ எல்லாம் பிரம்மா மூலமாக சிருஷ்டி நடக்கணும். பிரம்மா வந்து ஒரு
இந்த சப் ப்ராஜெக்ட் கொடுப்பா இல்லையா, ஒரு ப்ராஜெக்ட் பெரிய ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பண்ணுறா அப்படின்னா ஒரு 10 பேரை கீழே போட்டுடுவான் அழகாக. அந்த டீம் ஒர்க் அப்படின்பா. அந்த டீம் ஒர்க் பண்ணினா தான் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும். அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 பேருக்கு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் அசைன் பண்ணுவான். அவளோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா வருவார், எல்லாத்தையும் ஒன்றா அந்த ப்ராஜெக்டில் போடுவா. அதை ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் பண்ணுவாள். ப்ராஜெக்ட் இஸ் ஃபினிஷ்ட். சேம் வே பிரம்மா இப்போ ஒரு குரூப்பாக படைக்க போகிறார். படைச்சு அவா மூலமாக இந்த பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வர போகிறார். அதனால அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த சனகாதியர்களை சிருஷ்டி பண்ணுறார். முதல்ல சிருஷ்டி பிரஜைகளுக்காக பண்ணப்பட்டது எது அப்படின்னா இந்த பகவான் இந்த பிரம்மாவனுடைய மனசுனால, அவருடைய திவ்ய திருஷ்டியினால், அவருடைய சங்கல்பத்தினால இந்த சனகாதியர்கள் 4 பேரை சிருஷ்டி பண்ணுறார். சிருஷ்டி பண்ணினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவளை வேண்டிக்கிறச்சு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அப்படி பிரமிச்சு போயிட்டா. யாரு? சனகாதியர்கள். பிறந்துட்டாளே அவள் பகவான் இவருடைய சங்கல்பத்தினால வந்துட்டா. அவள் ஆவிர்பவிச்சுட்டா. அவள் 4 பேர். அவள் இதை பார்க்குறா. என்ன பிரம்மாண்டமான சிருஷ்டி! அடேங்கப்பா, இப்படியா பகவான் அப்படிங்கிறவர் சிருஷ்டி பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட பகவான் சிருஷ்டி பண்ணினவரா இந்த பிரம்மா. இந்த பிரம்மாட்டேந்து சங்கல்ப ரீதியாக நம்ம வந்திருக்கோமா? அரே கிருஷ்ணா, குருவாயூரப்பா, ஒன்ன நமஸ்காரம் பண்ணுறதை விட இந்த சிருஷ்டி, இந்த பந்தம், இந்த திரும்ப இதுக்குள்ள ஜனனம், இதில் மரணம், இதில் மனைவி, குழந்தை, பெற்றல், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டான்னு பிறந்த அன்னைக்கே ஞானமாக டிசைட் பண்ணிட்டாவா. பிறந்த அன்னைக்கே ஞானமாக டிசைட் பண்ணி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறா பிரம்மாவுக்கு. என்ன நமஸ்காரம் பண்ணுறா அப்படின்னா, இப்படிப்பட்ட பந்தத்தில் எங்களை மாட்டி விட்டுடாதீங்கோ. ஏன்னா எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு படைப்பை கொடுத்த எங்களுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய பிரம்மதேவா, உங்களை நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம். யாரால நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டேளோ, எந்த பகவத் ஸ்வரூபம் சாட்சாத்காரமாக லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையிலையும் தன்னுடைய சைத்தன்யத்தை வச்சிருக்கோ, யாருக்கெல்லாம் பிராணசக்தியாக அந்த பகவான் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளை உருவாக்கினாலும் எல்லாமே பகவான்கிட்டேருந்து வந்தது. அப்போ அந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் எது பிராணசக்தி அப்படின்னா சாக்ஷாத் பகவானே பிராணசக்தி அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு பிராணசக்தி கொடுத்து சனகாதியர்கள் அப்படின்னு எங்களை 4 பேரை நீங்கள் சிருஷ்டி பண்ணினத்தினுடைய சந்தோஷம், நாங்கள் மீண்டும் ரிஷிகளாக போயிடுறோம். எங்களுக்கு இந்த பந்தம் வேண்டாம், எங்களுக்கு துறவரம் போரும். என்றைக்கும் பகவானுடைய சரணார விந்தத்திலே அதை தான் சொல்கிறார் அந்த இடத்துல. இந்த பிரம்மவாணி, பிரம்மா சொல்கிறார். பிரம்மவாணினா பிரம்மா சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய சனகாதியர்கள்லாம் அழகாக விவாகம் பண்ணிட்டு உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதையும், இந்த பிரஜைகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் மூல காரணமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல, இவாளுக்கு அதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, ஏற்றுக்கலை. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா ந ஜக்ருஹி அப்படிங்கிற அதை அவள் ஏற்றுக்கலையாமே அப்படின்னு இதை ரொம்ப ஆச்சரியமாக நினச்சி பார்க்குறார் பட்டத்திரி. அப்படியே குருவாயூரப்பன்ட்ட கேட்கார், என்னப்பா 4 சனகாதியர்கள் வந்திருக்கா, 4 சனகாதியர்களை உருவாக்கியிருக்கா. பிரம்மா அவள்கிட்ட நமஸ்கரித்து கேட்குறார். கேட்டுமே அவள் ஒத்துக்கலையாமே. அவளுக்கெல்லாம் ஒன்னையே ரொம்ப பிடிச்சிருக்காமே. ஒன்றை விட்டால் லோகத்தில் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு பிறந்த அன்னிக்கு பரம ஞானியாக அவளுக்கு அது தோணியிருக்கு. நம்மாழ்வார் மாதிரி எப்படி உட்காண்டிருந்தார் அந்த பொந்துக்குள்ளே. அப்படியே குழந்தை பேசலை, ஒன்றும் பண்ணலை, அப்படியே இருக்குது. அப்படியே ஒரு பிரம்ம நிலையில் இருக்கும் பொழுது சாக்ஷாத் அத்தனை தேவர்களும், அத்தனை சுவாமியும், பெருமாளும், அத்தனை திவ்ய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெருமாளும் அவ நம்மாழ்வார் கண் முன்னாடி நின்று நம்மாழ்வார் என்ன மாதிரியா தரிசனம் பண்ணினாரோ பகவானை அப்படி பாசுரம் பண்ணியிருக்கார். அப்படின்னா பிரம்மஜானியாக இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும் பொழுதே சாக்ஷாத் நம்மளுடைய சதாசிவ பிரம்மேந்திரால் எத்தனை தடவை சொன்னாலும் அழுக்காது. அப்படிப்பட்ட பரமஹம்சர் தன் அபிமானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல அவரை தான் நம்ம கோட் பண்ணணும். ஏன்னா அபிமானமே இல்லாமல், எதில் அபிமானம் இல்லை, எதுலேயுமே இல்லை அவருக்கு. எதுலேயுமே அபிமானம், சரீர அபிமானம்ங்கிறது ஒரு துளி போலும் அவருக்கு இல்லை. என்ன அப்படின்னா திகம்பரராக அங்கேயும் இங்கேயும் சுற்றின்னு இருப்பாராம், அப்படி போயின்னு இருப்பாராம் இங்கேயும் அங்கேயும். அவர் தான் அவர் படைச்சது நம்ம முன்னாடியே ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன். புதுக்கோட்டையில் அவர் பண்ணின அவருடைய ராஜாவுக்கு அவர் எழுதி கொடுத்த அந்த மணலை இன்னமும் பெட்டகத்தில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட சதாசிவ பிரம்மேந்திராளோட
அவர் வந்து அவதூதரா அப்படி நடந்து போகிறத பார்த்து ஒரு மிலேச்சனுக்கு பொறுக்காமல் அவன் என்ன பண்ணுறான், ஆத்திரத்தில் தன்னோட பெரிய வாள் எடுத்து அவரோட கையை வெட்டிடுறான். கையை வெட்டினா அவருக்கு அதை பற்றின ஒரு பிரஜையே இல்லை. ஏன்னா என்னோடதுன்னு அவர் யோசிக்கலையே, சரீர பிரஜை இல்லாததுனால அவர் வந்து அதை பற்றியே யோஜனை பண்ணல. நேராக நடந்து போயின்னு இருக்கார், ரத்த விளாரா கொட்டுறது. அவன் அப்படியே ஆடி போயிட்டான், ஓடுறான். அந்த கையை எடுத்துட்டு பின்னாடியே போய் அவர்கிட்ட கேட்குறான், சுவாமி நீங்கள் யார், எப்படிப்பட்ட மகான் நீங்கள், என்ன உங்களுக்குள்ள, இதோ இது உங்களோடது அப்படின்னது என்னது அப்படின்னு கேட்குறாரு அவர். இந்த கை உங்களோடது, யாரோட கை இந்த கை அப்படின்னு அவன் காட்டுறான். இது யாரோடது அப்படின்னு கேட்குறார். அவன் வந்து அப்படியே விக்கிச்சு போய் நின்றுட்டான். சுவாமி இது உங்களோட கை, என்னோட அஜ்ஞானத்தினால நான் அதை வெட்டிட்டேனே. அப்படியா, இது என்னோட கையா அப்படின்னார். எடுத்து அப்படியே அந்த இடத்துல எங்கே இருந்தது இந்த கை அப்படின்னு தன்னை பார்க்குறார். அந்த இடத்துலேருந்து ரத்தமாக கொட்டுற இடத்துல கொண்டு போய் அந்த கையை வைக்கிறார். அப்பா கிருஷ்ணா அப்படின்னு கண்ணை மூடுறார். கை சேர்ந்து விடுத்து. அதை பார்த்தா இது என்ன ஏதாவது மேஜிக்கா, இது வந்து அவர் வந்து தன்னுடைய சித்து வேலையா, இல்லை பரமஞானி. தன்னோட ஒரு பாயிண்ட், நாட் ஒன் அட்டாச்மெண்ட் தன்னுடைய சரீரத்திலேயே அவருக்கு இல்லை. அப்படின்னா இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோமே, நம்மளுடைய சரீரம் நம்மளுடையதுன்னு பார்த்தோம் இல்லையா முந்தின ஸ்லோகம். அந்த அபிமானம் இல்லாத ஒரு பரமஹம்சர் அப்படின்னா நம்மளை வந்து அவரை தான் நம்ம ஸ்மரிச்சுட்டே இருக்கணும் எப்போ வேணாலும். அந்த மாதிரியான வந்து பகவான் வந்து அப்படிப்பட்ட ஒரு பரம நிலையில் இருக்கா இந்த சனத்குமாரர்கள்லாம். பகவான் ரமண மகரிஷி அவர் அப்படிதான். அவர் தன்னுடைய கேன்சருக்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது வந்து அவர் வந்து அனஸ்தீஷியாலாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கார் டாக்டர்ஸ் கிட்டக்க. தான் வேற தன்னோட உடம்பு வேற நகர்த்தி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்படின்னா அவள்லாம் எப்படிப்பட்ட ஞானி. அப்படியே என்ன அப்படின்னா நம்மளோட மகாபெரிவா ஒரு சமயம் வந்து கார்த்தால வந்து அவர் வந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணணும். அவருக்கு வந்து அப்படி நெருப்பாக கொதிக்கிறதான் உடம்பு, அப்படியே விட நடுங்கிறது அவரோட உடம்பு. பக்கத்தில் இருக்கிற இவாளுக்கெல்லாம் வந்து தொண்டர்களுக்கெல்லாம் மனசுக்கு அப்படி வேதனையாக இருக்குது. இது என்ன, இது இப்படி ஒரு பரீட்சை, சுவாமி எதுக்காக வந்து பெரியவா இப்படி வந்து அவஸ்தைப்படுறா, இப்படி முடியாமல் இருக்காளே, யாராவது ஒரு டாக்டரையாவது ஐஷன் வந்து பக்கத்தில் காட்டுவோம் அப்படின்னு காட்டுறதுக்கு வரும்பொழுது அந்த டாக்டர் வந்து வரார். அவருக்கு எப்படி இருக்கும், அவர் வந்து பரமபக்தர், பெரியவாளோட பரமபக்தர். அவர் வந்து அப்படியே பார்க்குறார், பெரியவாளுக்கு ஜுரம் இருக்குது அப்படிங்கிறது நன்னா தெரியுது. மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட மாட்டா பெரியவா. பெரியவா என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் அப்படியே உட்காருங்க, ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுங்கோ அப்படிங்கிறார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அத்தனை பேரும் பாராயணம் பண்ணினா 15 நிமிஷம் ஆச்சு. பெரியவா அப்படியே சில்லுன்னு ஆயிட்டா. உடம்புல இருந்த அத்தனை ரோகமும், அதாவது ரோகமாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பெரியவாள்கிட்ட என்னென்னு, அதெல்லாம் அவருடைய ஒரு விளையாட்டாக இருக்கும். அதாவது அவருடைய உடம்புல இருந்த அந்த தணல் மாதிரி எரிஞ்சுட்டு இருந்த அவருடைய சூடு அப்படியே தனிஞ்சு போயிடுது. எதனால அப்படின்னா, நேற்றுக்கு பார்த்தோம் நம்ம இல்லையா, ட்ரஸ்ட் அண்ட் பிலீஃப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பகவான் மேலே பகவானே பகவானோட நாமா, ஏன்னா பகவான் யார், அங்கே சாட்சாத் பெரியவா தானே. பகவானே பகவானோட நாமத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து எங்கே போனாலும் இந்த நாம மகிமா வந்து சுற்றி வருது, தானாக வருது. நாம இல்லாத ஒரு இடம் இல்லை, நாம பிரவாகம் இல்லாத ஒரு இடம் இல்லை. எதனால மகாபெரிவா வந்து பகவான் சாட்சாத் பகவானே பகவானோட நாமாவை கேட்டால் அதில் வந்து என்ன ஆயிடுறது, தன்னுடைய எந்த துக்கங்களும் விலகி போயிடும் அப்படிங்கிறத வந்து லோகத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு லீலையை அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட சாட்சாத் அத்தனை மகான்களும் எப்படி இருந்திருக்கா அப்படின்னா, பகவானுடைய சனகாதி முனிவர்களாட்டம் இவாளெல்லாம். இப்போ நம்ம சனகாதியர்கள் நம்மளால கண்ணால் பார்க்க முடியுமா, பாகவதத்தில் படிக்கிறோம், நாராயணீயத்தில் படிக்கிறோம். இவாளெல்லாம் எங்கே பிறந்து வந்திருக்கான்னா, ஒரு சதாசிவ பிரம்மேந்திராளா பிறந்திருக்கா, ஒரு ரமண மகரிஷியாக பிறந்திருக்கா, ஒரு ஸ்ரீ அண்ணாவா பிறந்திருக்கா, அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய மகாபெரிவாளா பிறந்திருக்கா. அப்படி தான் இவாள்லாம் வந்திருக்காளே தவிர இந்த லோகத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு கட்டாட்சம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல சனகாதியர்கள்லாம் வந்து பகவானுடைய பாதார விந்தத்தில் நமஸ்காரம் பண்ணுறதை தவிர இந்த சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம், இந்த பந்தம் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத 3வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக அவள் வந்து சொல்லிடுறான். சொன்னதுக்கு அப்புறமா 4வது ஸ்லோகம், तावत् प्रकोपमुदितं प्रतिरुन्दतोऽस्य भ्रूमध्यतो झनिमृडो भवदेकदेशग
नामानि मे कुरु पदानि च वा विरिञ्चे यातौ रुरोद किल तेन सरुद्रनामा. அதாவது இப்போ பகவானுடைய சிருஷ்டியில் என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து இப்போ அடுத்ததாக யாரை படைக்க போகிறார் அப்படின்னா இப்போ சாக்ஷாத் பிரம்மா யாரோட ஸ்தானத்தில் இருக்கார்? ஒரு தந்தை அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா? ஒரு தகப்பனார் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கார். ஏன்னா இப்போ அவர் முதல் சிருஷ்டியாக சனகாதி புத்திரர்களை பண்ணினார். ஆனால் புத்திரர்கள் வந்து இதற்கு ஒத்துக்கலை. அவள் வந்து பகவானுடைய வாணி அந்த நாம அவருடைய சொல்ல வந்து இவா அனுசரிக்கலைன்னு அர்த்தம் இல்லை. அதற்கு ஒரு படி மேலே போய் இன்னும் பெருமை சேர்க்குறான் பிரம்மாவுக்கு இல்லையா? இப்படிப்பட்ட முதல் சிருஷ்டியே பிரம்மா அப்படி கொடுத்துட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பெருமையை கொடுக்குறார் அவளுக்கு. இருந்தாலும் பிரம்மாவுக்கு மனசில் ஒரு வருத்தம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அவரால் தாங்க முடியலையாம் அந்த வருத்தத்தை தாங்க முடியாமல் அதை வந்து ஒரு என்ன வச்சுக்கிறார் அப்படின்னா அந்த பிரகோபம் உதித்தம் அப்படிங்கிறார். அது வந்து ஒரு கோபரூபமாக ஆயிடுறதான் அவருக்கு. அந்த ஒரு வருத்தம், ஒரு சின்ன கிளேஷம், இது எல்லாம் அவருடைய மனசில் அப்படியே தங்கி போய்டுறது. தங்கி போனதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த கோபத்தை பிரதிருந்தி அப்படிங்கிறார், அடக்கிறார். அதை வந்து எப்படி அடக்கிக்கிறார் அப்படின்னா இது வந்து எங்கே அடக்கிறார் அப்படின்னா ப்ரூமத்தியே தன்னுடைய 2 புருவத்துக்கு நடுவில் அதை அடக்கிக்கிறாராம். நம்ம வந்து இந்த ப்ரூமத்தியே அப்படிங்கிற ஒரு இடம் வந்து ஆக்ஞா சக்கரத்துக்கான ஒரு இடம். அது வந்து ரொம்ப அருமையான இடம். எல்லாரும் வந்து நெத்திக்கிட்டுக்கிறவாடாக இருக்கட்டும், ப்ரூமத்தியே குங்குமம் வச்சுக்கணும் அப்படிங்கிறோம். இதெல்லாம் வந்து சாஸ்திர ரீதியாகவும் சயின்டிஃபிக்காகவும் அந்த ஸ்தானம் ஒரு சரீரத்தில் அந்த ஸ்தானம் வந்து ஒரு முக்கியப்பட்ட ஸ்தானம். அந்த ப்ரூமத்தியே அப்படிங்கிற இடம் அதில் வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்கான், அவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பெரிய இந்த மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுறவாள்லாம் என்ன சொல்லுவா அப்படின்னா வந்து அப்படியே நம்மளோட மனசை அடக்கி ஒரு இதெல்லாம் நம்ம தியானம், யோகம், பிரத்யாகாரம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த இடத்துல அந்த நம்ம அஷ்டாங்க யோகத்தில் அந்த இடம் ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த இடத்துல ப்ரூமத்தியே அந்த இடத்துல அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா தன்னோட கோபத்தை அப்படி அடக்கி வச்சிருக்காரு அந்த இடத்துல. இப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துலேருந்து ஒருத்தர் ஒரு பிரவேசனம், ஒரு ஆவிர்பவிக்கிறார். யார்? ஒரு குழந்தை ஆவிர்பவிக்கிறது. அந்த குழந்தை யாரு அப்படின்னா அதுதான் யாரு அப்படின்னா மிருடக அப்படிங்கிறார். மிருட அப்படின்றது அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா சங்கரர் அப்படின்னு அர்த்தம். சங்கரர் அப்படின்னா நம்மளுடைய சிவபெருமான் அப்படிங்கிற ருத்ரன் அப்படிங்கிற பேரை பின்னாடி சொல்ல போகிறார். அவர் வந்து அவருக்கு ஆஜனி தோன்றினார், மிருடர் தோன்றினார். மிருடக அப்படிங்கிறது வந்து சங்கரருக்கு பேர். ஸோ அது ஒரு அம்சமாக தோன்றது இல்லையா? அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு திரட்டு வந்து ஒரு அம்சமாக குழந்தையா அடுத்த குழந்தையா அது வந்து ஆவிர்பவிக்கிறது. அப்படி அடுத்த குழந்தையா ஆவிர்பவித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து பகவானை நம்மளுடைய பிரம்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறது. அந்த குழந்தை நமஸ்காரம் பண்ணி என்ன கேட்குறது அப்படின்னா, ஏ பிரம்மா, அது பேர் என்ன, பகவானோட இதுலேருந்து தோன்றிய பிரம்மா, தாமரையில் தோன்றிய பிரம்மா, நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பெயர் வைக்கணும் அப்படின்னு கேட்குறதா அந்த குழந்தை. பிறந்ததுலே இட்டு குழந்தைய ஆரம்பத்திலே கேட்குறது தனக்கு ஒரு பெயர் வைக்கணும், தனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா இப்போ சங்கல்ப மாத்திரத்தில் தானே இவாள்லாம் வெளியில் வரா இல்லையா? ஸோ அப்போ பிரம்மாவோட சங்கல்பம் என்ன? எல்லா பிரஜைகளை உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது, சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிறது பிரம்மாவோட சங்கல்பம். அந்த சங்கல்பத்தை தெரிஞ்சுட்டு தானே இவள் வெளியில் வரா. ஸோ அப்போ வெளியில் வரும்பொழுதே பவிக்கும் பொழுதே அவளுக்கு தெரியறது என்ன காரணத்துக்காக தாம வந்திருக்கோம் அப்படிங்கிறது அவளுக்கு புரியுறது அப்படிங்கிற. அப்படி புரியறதுனால அவர் வந்து கேட்குறார், எனக்கு வந்து குரு அருள வேண்டும், நீங்கள் வந்து எனக்கு பெயர் கொடுக்கணும், எனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறது அந்த குழந்தை. கேட்ட உடனே தன்னுடைய ப்ரூமத்தியிலேருந்து வந்து தன்னுடைய ஒரு பிரகோபத்தினால உண்டான குழந்தை அப்படிங்கிறதுனால அது வந்து என்னவா இன்னொன்று பாகத்தில் வந்து எழுதியிருக்கா, எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த குழந்தை பிறந்து அழற ஒலி இருக்கும் இல்லையா, ஒரு அழுக சத்தம், அது வந்து ஒரு ருத் அப்படிங்கிற ஒரு விதமான அழுகையாம். அந்த அழுக இந்த குழந்தை பண்ணினதுனால இவனுக்கு வந்து ருத்ரன் அப்படிங்கிற பேர் இட்டா. அந்த ருத்ரன் வேற யாரும் இல்லை, சங்கரர் அப்படிங்கிறவர் தான். அது யார் அப்படின்னா சாக்ஷாத் சிவபெருமான் தான். அப்படிப்பட்ட அவருக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த ருத்ரன் யாரு,
அப்படின்னா நாராயணரோடையே அம்சம். என்ன காரணம்? நம்ம பார்க்குறோம் இல்லையா, முன்னாடியே வந்து நாராயணனுடைய அம்சம் அப்படிங்கிறதுல வந்து ருத்ரனும் இருக்கார். நம்ம அந்த விராட்ட ஸ்வரூபத்தில் வந்து பார்த்துட்டு வரும்பொழுது ருத்ரனுடைய அம்சத்தையும் சொன்னோம். நாராயணனுடைய ஒரு அம்சமாக இருக்கக்கூடியவர், நாராயணனால் உருவாக்கப்பட்டவர் பிரம்மா. பிரம்மாட்டேந்து வெளியில் வந்த ருத்ரன் வேற யாரும் இல்லை, சாக்ஷாத் நாராயணனுடைய ஒரு அம்சம் அப்படிங்கிறது வந்து தெரியறது. சாக்ஷாத் ருத்ரன் சங்கரன் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ஞான ரூபம். சிவபெருமான் அப்படின்னா ஞானத்தை அதீதமாக அள்ளித்தரக்கூடியவர் சிவபெருமான் தான். ஏன்னா சதா மௌன நிலையில் இருக்கக்கூடியவர். அந்த ஞானஸ்வரூபம் சிவபெருமான்டேந்து இருக்கக்கூடிய ஞானத்தை திரட்டி ஒரு ஸ்வரூபம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறோன்னா அது சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தி. தெற்கு பக்கமாக ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டிண்டு 4 சிஷ்யர்களோட அருள் பாழிச்சுட்டு எப்பவும் தியானத்தில் இருந்துட்டே அத்தனை பேருக்கும் புத்தி ஞான அளவற்ற ஞானத்தை அள்ளித்தரக்கூடியவர் சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய பகவான். அவர் வேறு யாரும் இல்லை, சிவனுடைய இன்னொரு ரூபம். சிவனுடைய இன்னொரு ரூபம் இல்லை, சிவனோடதுலேருந்து வந்தவர் தான் அவர். அவருடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால ஞானத்தை அள்ளி தரக்கூடியவர் சிவபெருமான். அப்படின்னா ருத்ரன்னா ஏதோ கோவத்துக்கு அப்படின்னு எல்லாம் எடுத்துக்கூடாது. இதெல்லாம் இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அம்சம் இருக்குது. அதெல்லாம் பாகவதம் அவ்வளவு அழகாக விளக்கமாக சொல்லியிருக்கு பாகவதம். அந்த மாதிரி சாக்ஷாத் பரமஞானி பரம ருத்ரன் முதல்ல யார் வந்து பகவன் நாமா அப்படிங்கிற விஷயத்தை யார் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணினா அப்படின்னு நம்ம எடுத்து புரட்டி பார்த்தோம் அப்படின்னா சாக்ஷாத் சிவபெருமான் தான் முதல்ல நாம சங்கீர்த்தனம் நாராயண நாமத்தை ஜபிச்சவர். பகவன் நாமா எல்லாத்துக்கும் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நாமா. அந்த நாமா ஏகநாமமாக இருக்கக்கூடிய ராமநாமம். அதை யார் ஸ்மரணை பண்ணி யார் பார்வதிக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னா சாக்ஷாத் நம்மளோட சிவபெருமான் தான். ஏன்னா அப்படிப்பட்டவர் நாமத்திலேயே ஊறி 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 இருக்கக்கூடிய பகவான் சிவன். அதனால் அவர் ஞானஸ்வரூபி. அந்த ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியது தட்சிணாமூர்த்தியான அம்சம். அந்த தட்சிணாமூர்த்தியை அப்படி வந்து நமஸ்காரம் பண்ண சகல ஞானத்தையும் பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு 4வது ஸ்லோகத்தில் இப்போ வந்து 4 சிஷ்யர்களோடு அவர் இருந்தாருங்கிறதையும் பார்த்தோம். இப்போ ருத்ரன் எப்படி உருவானார் அப்படிங்கிறது வந்து இந்த 4வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறார். இப்போ அடுத்தது 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏகாதசாக்வயதயா ச விபின்ன ரூபம் ருத்ரம் விதாய தயிதா வனிதாச்ச தத்வா தாவந்த்யதத்த ச பதானி பவத் ப்ரணுன்னஹ ப்ராஹ பிரஜா விரச்சனாய ச சாதரம் தம். பவத் ப்ரணுன்னஹ அப்படின்னா தங்களால், யாரால? பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட ருத்ரன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த ருத்ரனையே வந்து பிரம்மா ஏகாதசமாக பண்ணிடுறாராம். அதாவது 11 ரூபங்கள் கொடுக்குறார் ருத்ரனுக்கு. 11 ரூபங்கள் கொடுத்துட்டு இந்த மிருடன் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த பூமத்தியத்திலேருந்து வந்த இந்த ருத்ரனுக்கு மிருடன்னு பேர். அந்த மிருடனை வந்து என்ன பண்ணுறார் ஸ்ரீருத்ரனை, அவருக்கு ஏகாதசாகியதையா அப்படிங்கிறார். 11 பெயர்களை உடையவராய். அப்படின்னா விபின்ன ரூபம். விபின்ன ஒரே ரூபம் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி. 11 சிவபெருமான் இருந்தால் என்ன பார்ப்போம், நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் சகஸ்ர லிங்கத்தை போய் தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். குட்டி 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 குட்டியாக இருக்கும். நம்மளோட இதோட அகிலாண்டேஸ்வரி கோயிலில், ஜம்புகேஸ்வரரோட கோயிலில் பார்த்தா சகஸ்ர லிங்கம் அப்படி பண்ணி அப்படி இருக்கும் அழகாக. 1008 லிங்கம், 1000 லிங்கம் அதில் இருக்கும். ஒரே லிங்கத்துக்குள்ளே 1000 லிங்கம் போகிறோம். அன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி அதை தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா மோட்சம்தான். அப்படிப்பட்ட அப்படி லிங்க ரூபமாக இல்லையா, இது எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா விபின்ன ரூபம். ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ரூபம், ஒரு ஒரு பெயர் கொடுக்குறார். முதல்ல தனித்தனி ரூபமாக அவளெல்லாம் சிருஷ்டி பண்ணிட்டு தைதாகா அப்படின்னா அவளுக்கு என்ன அப்படின்னா பிரேமை உள்ளவர்களா. என்ன மாதிரி பிரேமை, பிரியம், அப்படியே அந்த பர்த்தா, இந்த பர்த்தாக்கு தன்னை கடமையாக நினச்சிக்கக்கூடிய பத்தினிகளை உருவாக்குறார்.
யாரு? இப்போ நம்மளுடைய சாக்ஷாத் பிரம்மா 11 ருத்ரன்களாக பிரிச்சுட்டார், 11 ருத்ர ஸ்வரூபம் கொடுத்துட்டார், அதற்கான 11 பேரையும் கொடுத்துட்டார். இப்போ அவளுக்கு ஸ்தலத்தெல்லாம் தரப்போகிறார். அவள்கிட்டேருந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான இடத்தை தந்தார். இப்போ அவளுக்கு வேண்டிய பத்னிகளை தரணும் இல்லையா, ஸ்திரீகளை உருவாக்குறார். அப்போ 11 விதமான ஸ்திரீகளை உருவாக்குறார். அந்த 11 பேரும் என்ன பண்ண போகிறா அப்படின்னா ஸ்ரீருத்ரனாக இருக்கக்கூடிய இந்த 11 அம்சமாக இருக்கக்கூடிய இந்த பகவானை ஸ்ரீருத்ரன் இவா திருமணம் பண்ணிட்டு பிரஜைகளை உற்பத்தி பண்ணுவா அப்படிங்கிறதுனால சிருஷ்டி பண்ணிட்டார். இப்போ என்ன அப்படின்னா அவள்கிட்ட அன்போட கட்டளை பண்ணுறார். கட்டளைன்னா அவளை ரெக்வஸ்ட் பண்ணி அவளுக்கு ஒரு ஆக்ஞையை சொல்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ருத்ரனோட ஆதரவுனால அந்த பெண்கள்கிட்ட வேண்டிக்கிற இந்த ருத்ரன் 11 ருத்ராதிகளோட ஆதரவுனால நீங்கள் இந்த பிரஜைகளை எல்லாம் சிருஷ்டி பண்ணக்கூடிய காரியத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 5வது தசகத்தில் அப்படி சொல்கிறார். அதே தான் இப்போ பகவான் ரொம்ப அழகாக நம்மளோட இவரோட பிரவச்சனத்தில் துஷ்யந்த அண்ணாவோட பிரவச்சனத்தில் ரொம்ப அழகாக அவர் சொல்கிறார். எப்படி அப்படின்னா, அர்ஜுனன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பகவத்கீதையில் பகவானுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறாரு இல்லையா. அப்போ பகவத்கீதையில் அவன் சொல்கிறான் என்ன அப்படின்னா, என்ன பார்த்தேன் இந்த விஸ்வரூபத்தில் அப்படின்னா, பகவானோட ரூபத்தில் ஏகாதச ருத்ரனை பார்த்தேன், 12 ஆதித்யர்களை பார்த்தேன், 8 வசுக்களை பார்த்தேன், அஸ்வினி குமாரர்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவன் அதில் சொல்கிறான். புரிஞ்சுக்கணும், இந்த ஏகாதச ருத்ரன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 11 வகையான ருத்ரர்களை பார்த்தார் அப்படிங்கிறத பகவத்கீதையில் சொல்கிறார். அர்ஜுனன் சொல்கிறான் பகவத்கீதையில் பகவானுடைய விஸ்வரூபத்தில் எதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா 12 ஆதித்யர்களை பார்த்தேன் அப்படிங்கிறான். 12 அப்படின்னா 12 ஆதித்ய ஸ்வரூபங்களை பார்த்தேன், 8 வசுக்கள் 8 பேரை பார்த்தேன் அப்படிங்கிறார். 8 வசுக்களை பார்த்தேன், 2 அஸ்வினி குமாரர்களை பார்த்தேன் அப்படிங்கிறார். இதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணினோம் அப்படின்னா 33 33 அப்படிங்கிறது வருது. இதுலேருந்து தான் அந்த 33 கோடி தேவர்கள் இவாளுக்கு எல்லாருக்கும் இந்த இந்த 11 ருத்ரர் அப்படின்னு பார்க்குறான் இல்லையா. இந்த 11 ருத்ர கணங்களுக்கும் பெரிய பரிவாரம் இருக்குது. அதே மாதிரி இந்த 12 ஆதித்யர்களுக்கு பெரிய பரிவாரம் இருக்குது. இந்த 8 வசுக்களுக்கு பெரிய பரிவாரம் இருக்குது. அஸ்வினி குமாரர்களுக்கு பெரிய 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 பரிவாரம் இருக்குது. இந்த பரிவாரங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா கோட்டியாக இருக்கான். எத்தனை கோடி? 33 கோடி தேவர்கள் இருக்கா. ஸோ அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னா இதுதான் அதோட மேத்தமெட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ரொம்ப அழகாக அவர் சொல்கிறார். அப்புறம் ரொம்ப நன்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த எல்லாருடைய 11 ருத்ரர்களுடைய பெயரும் அவளுடைய பத்னி அவளுடைய கிருஹிணிகளோட பெயரும் அவளுக்காக கொடுக்கப்பட்ட இடம் பிரம்மாவால் எது அப்படிங்கிறதையும் பாகவதத்தில் ரொம்ப டிஸ்கிரைப்டாக சொல்லியிருக்கா. அந்த பாகவதத்து மூலமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா அப்படி எழுதியிருக்கா இல்லையா. பாகவதத்தில் சுக்கர் அப்படி வியாச பகவான் அப்படி சொல்லியிருக்கார். யாரெல்லாம் அந்த ருத்ரனுடைய மனைவி அப்படிங்கிறவா ருத்ராணி, அவளுக்குன்னு ஒரு லோகம் இருக்குது. அது என்ன லோகம் அப்படின்றத அழகாக பாகவதத்துலேருந்து எடுத்து எழுதினேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது முதல் ருத்ரன் யார் அப்படின்னா மன்யு, அவனோட பேர் மன்யு. அவனுக்கான மனைவி ருத்ராணி யார் அப்படின்னா தீஹி அப்படிங்கிறா. அவளுக்கு கொடுக்கப்பட்ட லோகம் எது அப்படின்னா ஹிருதயத்தில் வாசம் பண்ணுறாவா. 2வது ருத்ரன் யார் அப்படின்னா மனு. 2வது ருத்ரனோட பேர் மனு. அவனுடைய மனைவியோட பேர் ரித்தி அப்படிங்கிறா. அந்த ரித்தி அவனுடைய ருத்ராணி. அவள் தங்கியிருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா உலகம் எது அப்படின்னா 5 புலன்களில் வாசம் பண்ணுறாளாம். யார்? மனு ருத்தியும் 5 புலன்களில் வாசம் பண்ணுறா. நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸில் அவள் இருக்கா. 3வதாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா மகினஸ் அப்படிங்கிற ஒரு ருத்ரன். அந்த ருத்ரனுடைய மனைவியோட பேர் உஷனா அப்படிங்கிறது அவளோட பேர். அவளுக்கு கொடுக்கப்பட்ட லோகம் எது அப்படின்னா இந்த பிராணவாயுவில் அவள் இருக்கா. அடுத்த ருத்ரன் யார் அப்படின்னா மகான் அப்படிங்கிற ருத்ரன். அந்த ருத்ரனுக்கு யார் மனைவி அப்படின்னா உமா அப்படிங்கிறது அவனுடைய ருத்ராணியோட பேர். அந்த உமாவும் மகானும் எங்கே இருக்கா அப்படின்னா ஆகாஷம் அப்படிங்கிற லோகத்தில் இருக்கா.
அடுத்த ருத்ரனோட பேர் என்ன அப்படின்னா சிவன். அந்த ருத்ரனுக்கு பேர் வந்து சிவன். அந்த மனைவியோட பேர் வந்து நியுத்து அப்படிங்கிற. நியுத்து அப்படிங்கிறது அந்த மனைவியோட பேர். அவள் எங்கே இருக்கா அப்படின்னா காற்றுல வாசம் பண்ணுறா. காற்று அப்படிங்கிற வாயுலோகத்தில் அவள் இருக்கா. அடுத்த ருத்ரனோட பேர் வந்து கிரதுத்வஜன். அந்த ருத்ரனோட பேர் வந்து கிரதுத்வஜன். அவனுடைய மனைவியோட பேர் வந்து சர்ப்பி. அவள் வந்து எந்த லோகத்தில் இருக்கா அப்படின்னா நெருப்பு அதில் இருக்கா. நெருப்பில் இருக்க அந்த லோகத்தில் இருக்கா. அடுத்தது வந்து உக்ரரேதா அப்படிங்கிற ருத்ரன். ஏழாவதாக இருக்கக்கூடிய ருத்ரனோட பேர் வந்து உக்ரரேதா. உக்ரரேதா அவனுடைய மனைவியோட பேர் வந்து இலா. அவள் வந்து ஜலத்தில் வாசம் பண்ணுறா. அவள் வந்து ஜலத்தில் அவளோட லோகம் இருக்குது. அப்புறம் அடுத்தது வந்து எட்டாவதாக இருக்கக்கூடிய ருத்ரனோட பெயர் வந்து பவன். அவனுடைய மனைவி பெயர் அம்பிகா. அவள் பூலோகத்தில் வாசம் பண்ணுறா. பூமி அவளோட லோகம் எதுன்னா பூமி. ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய ருத்ரனோட பேர் வந்து காலன். அவனுடைய மனைவி பேர் வந்து ஐராவதி. அவள் எங்கே அப்படின்னா சூரிய மண்டலம், சூரியனில் வாசம் பண்ணுறா. பத்தாவதாக இருக்கக்கூடிய ருத்ரனோட பேர் வந்து வாமதேவன். அவனுடைய மனைவி பேர் வந்து சுதா. அவள் எங்கே இருக்கா அப்படின்னா வந்து சந்திரலோகத்தில் இருக்கா. சந்திரனில் வாசம் பண்ணுறா. அடுத்த 11ஆவதாக இருக்கக்கூடிய ருத்ரனோட பேர் என்ன அப்படின்னா திருதவ்ரதா அப்படிங்கிற. அந்த திருதவ்ரதாவுடைய மனைவியோட பேர் வந்து தீக்ஷா. அந்த தீக்ஷாவும் திருதாவிரதானும் எங்கே இருக்கா அப்படின்னா சதா சர்வ காலமும் தவம் அப்படிங்கிற லோகத்தில் இருக்கா. தபஸ் பண்ணிட்டு இருக்காவா. ஏன்னா இதில் வந்து பாகவதம் வந்து எவ்வளவு அழகாக, பாகவதத்தினுடைய சாரம்தான் நாராயணியம். அவர் ஒரே வரியில் அழகாக சொல்லிட்டாருங்க அந்த ஸ்லோகத்தில். ஆனால் இங்கே பாகவதம் வந்து விஸ்தீர்ணமாக சொல்கிறது. என்ன சொல்கிறது அப்படின்னா இதெல்லாம் இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் தானே படைப்பில் அவர் உருவாக்கினார்னா அவர் என்ன வச்சார்? 11 பேர்னா 11 பேர் என்ன கொடுத்தாருங்கிறது தெரியணும். 11 மனைவிகளை கொடுத்தாரு அப்படின்னா 11 மனைவிகள் யாருன்னு இருக்கணும். அவளுக்கு ஒரு இடத்த கொடுக்குறேங்கிறார். அந்த இடம் எதுங்கிறது தெரியணும். அப்படியாக இந்த 5ஆவது ஸ்லோகத்தில் சிருஷ்டியினுடைய ரொம்ப அருமையாக பகவான் வந்து எப்படி ருத்ரனை சிருஷ்டி பண்ணி ருத்ரன் மூலமாக எப்படி வந்து பகவான் எல்லாரையும் வந்து பிரஜைகளை எல்லாம் சிருஷ்டி பண்ணுறதுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிற வந்து அதோட சொல்லியிருக்கா. இனிமேல் அடுத்த ருத்ரன் 6ஆவது தசகத்தில் தன்னுடைய சிருஷ்டியை தொடங்குவா. இந்த 11 ருத்ராதிகளும் தங்களுடைய சிருஷ்டி கூட்டத்தை தொடங்குவா அப்படிங்கிறது. குருவாயூரப்பனோட பரம கருணையில் நம்ம வந்து 10ஆவது தசகம் அதில் 5 ஸ்லோகம் வரைக்கும் நேற்றுக்கு பார்த்தோம். ரொம்ப அழகாக வைகுண்ட பற்றியே அப்படின்னு பகவானை வந்து அழைச்சி சொல்கிறார். பிரௌடதியாக இருக்கக்கூடிய புத்திசாலியாக இருக்கக்கூடிய பிரம்மா எப்படி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறார் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தசகத்தில் வந்து சொல்லிகிட்டே வரார். அப்படி சொல்லிகிட்டே வரும்பொழுது வந்து முதல் தசகத்திலேயே ரொம்ப அழகாக வந்து சொல்கிறார். என்ன அப்படின்னா தன்னுடைய விராட்ட ரூபத்தில் வச்சுருக்கிற அத்தனையும், எல்லாத்தையும் சூக்ஷ்மமாக வச்சுருக்கிற அத்தனையும் இப்போ ஸ்தூல ரூபமாக இதெல்லாம் ஒரு பாவமாக உள்ள அப்படியே ஒடுங்கி இருக்கு. அதை எல்லாத்தையும் இப்போ ஸ்தூல ரூபமாக கொண்டு வரா அப்படின்னு எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறார் பகவான் பிரம்மா அப்படிங்கிறத வந்து முதல் ஸ்லோகத்திலே வந்து ரொம்ப அழகாக பட்டத்திரி சொல்கிறார். அப்படிப்பட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து அதாவது ஞானத்துக்கு எது ஆசிரியமாக இருக்கக்கூடியதோ அதற்கு சேத்தனம் அப்படின்னும், எது ஞானத்துக்கு ஆசிரியம் இல்லாமல் இருக்கோ அதை அச்சேத்தனம் அப்படிங்கிறதையும் சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக அது திருப்பி அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை இது பண்ணலாம் அப்படின்னு. அதாவது வந்து என்ன அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஜீவாத்மா இருக்குது. ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கணும் இதை வந்து. ஏன்னா இந்த சிருஷ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சக்தி இல்லையா. அது வந்து ஒரு மாயை இல்லாட்டி இது எதையுமே சிருஷ்டி பண்ண முடியாது. ஏதாவது பகவானுக்கு யார் இதுக்கு உறுதுணையாக இருக்கா அப்படின்னா மாயாஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சாக்ஷாத் மகாலட்சுமி அப்படிங்கிறது நம்மளுடைய பாகவதம் அண்ட் நாராயணியத்துலலாம் மாயாஸ்வரூபத்துக்கு மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு நாமத்தை சொல்கிறோம் நம்ம. ஏன்னா எப்போவுமே வக்ஷஸ்தலத்தில் பகவானோட இடத்துலையே இருந்துட்டுருக்கா. அவள் தான் கிரியாசக்தி, அதுதான் கிரியாசக்தியாக இருக்குது. இப்போ சேத்தனம் அச்சேத்தனம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வந்து என்ன அப்படின்னா
அதாவது இப்போ சேத்தனம் அப்படிங்கிறதெல்லாம் உயிருள்ள அந்த காலத்தில் வந்து மலைகள் எல்லாம் பறந்துன்னு இருந்தது. அதை வந்து நம்மளுடைய ராமாயணத்திலேயே நம்ம பார்க்க முடியும் இல்லையா? மலை வந்து அப்படியே பூமிக்குள்ளே இருக்குது, ஜலத்துக்குள்ளே இருக்குது. சுந்தரகாண்டத்தில் வந்து ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து போகும் பொழுது வந்து மலை மேலே வந்து தன்னோட இடத்துல ஒரு 5 நிமிஷம் ஆசுவாசப்படுத்திட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயருக்கு வந்து பூஜை பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் மலைகளாகட்டும், பெரிய பெரிய இதுவாக இருக்கட்டும், மரங்களாகட்டும், பெரிய அசுர பலத்தோட கூடிய மரங்களாக இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஜீவசக்தி இருந்தது. ஜீவசக்தி இருக்குது, இல்லாமல் இல்லை. இப்போ நம்ம நினச்சின்னு இருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம கிரியேட் பண்ண இப்போ நம்மளுடைய யதார்த்த காலத்துக்கு வருவோம். இப்போ நம்ம அந்த சிருஷ்டியை பார்த்துட்டு இருக்கோம். பகவான் பிரபஞ்சத்தில் என்ன சிருஷ்டி பண்ணுறான் அப்படிங்கிற அந்த பிரபஞ்ச சிருஷ்டியில் நம்மளும் ஒருத்தர், நம்ம பிரஜை அப்படின்னு தானே அர்த்தம். அதுக்கு பிரபஞ்ச சிருஷ்டியில் நம்மளும் ஒரு பாகம். நம்ம பிரஜை, நம்ம என்ன சிருஷ்டி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கும் நம்மளுடைய சம்சார வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக நம்மளுடைய குழந்தைகள் பிறப்பு, நம்மளை நம்ம அம்மா அப்பா உருவாக்கினா, அவளுக்கு முன்னாடி இருக்கிறவா அவளை உருவாக்கினான்னு இது அப்படியே ஒரு லீனேஜ் வந்துட்டே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்மளால் பண்ணக்கூடிய சமாச்சாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து எல்லாமே இப்போ ஒரு வீடு நிர்மாணம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஜீவசக்தி இல்லாமல் ஒரு வீடு எப்படி நிர்மாணம் பண்ண முடியும்? ஒரு அஸ்திவாரம் போடுறதுலேருந்து ஆகட்டும், ஒரு செங்கலை உருவாக்குறது எல்லாமே டு த சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும் இல்லையா? ஒரு மரம் அப்படின்னா ஒரு கதவு, அந்த கதவுல வந்து அழகாக புல்லாங்குழல் வாசிச்சுட்டு ஒரு பியூட்டிஃபுல் கிருஷ்ணரோட படம் அந்த கதவுல இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசையாக இருக்கும். நம்மளோட கிரகத்துக்கு மெயின் என்ட்ரன்ஸில் அதை வைக்கணும் அப்படிங்கிறோம். எப்படி அது வரும்? ஒரு பெரிய மரம், அதை எடுத்து அதை கார் பண்ணி அதுக்கு தனியான ஒரு ஆர்கிடெக்டை கூப்பிட்டு அதில் வந்து அந்த ஜீவஸ்வரூபமாக அது தெரியாத வரைக்கும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமோ? கண்டிப்பாக ஆகாது இல்லையா? ஸோ நமக்கு என்ன தோணும்? ஆஹா, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கண்ணு அவ்வளோ அழகாக இருந்திருக்கலாம், இதில் இன்னும் கொஞ்சோண்டு இந்த மூக்கு, இன்னும் கொஞ்சம் இந்த நாசி கொஞ்சம் நன்னா இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து அதில் எல்லாம் தோண ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து அச்சேத்தனம்னு இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு ஜீவஸ்வரூபம் இல்லாட்டி, ஏன்னா எவ்ரிதிங் இஸ் பீயிங் கிரியேட்டட் பை பகவான் அப்படிங்கிறது நன்னா தெரியறது நமக்கு எல்லாருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, டைல்யூட் பண்ணிக்காமல் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து அச்சேத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு உயிர் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளுடைய பிரகலாத சரித்திரமே ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ பிரகலாதன் என்ன சொல்கிறான்? அவன் தன்னோட அப்பா கிட்ட, என்ன நீ சாக்ஷாத் பரபிரம்மஸ்வரூபம் நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிகிட்டே இருக்கியே, அந்த நாராயணன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறான் தன்னோட குழந்தைகிட்ட. குழந்தைக்கு நன்னா தெரியறது அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய நாராயணன் தனக்குள்ளேயும் இருக்கான், தன்னுடைய தகப்பனிடத்திலும் இருக்கான், தன்னுடைய தாயினிடத்திலும் இருக்கான், அங்கே இருக்கிற அத்தனை பிரஜைகள்கிட்டையும் இருக்கான் அப்படின்னு சேத்தனமாக இருக்கக்கூடிய அத்தனையிலையும் என்னுடைய பகவான் இருக்கான் அப்படின்னு ஒரு க்ஷணம் நினைச்சாலும் அந்த குழந்தை என்ன சொல்கிறது, இதை புரிஞ்சிக்காதவன் தானே என்னோட அப்பாங்கிறது அதுக்கு நன்னா புரியுது. இது வந்து அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் எனக்குள்ளே இருக்கிற சுவாமி தான் என் குழந்தைகிட்டையும் இருக்குது, என் குழந்தைகிட்ட இருக்கிறதா எங்கிட்டையும் இருக்குங்கிறது அந்த புத்திக்கு படலை இல்லையா? அப்போ ஹிரண்யனுக்கு அது படாததுனால, ஹிரண்யகசிப்புக்கு அது படாததுனால குழந்தை எவ்வளோ அழகாக சொல்கிறான், என்னுடைய பகவான் என்னுடைய நாராயணன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னா, நீ போடுற ஒரு கிள்ளி போட்ட அந்த துரும்பில் கூட என்னோட பகவானை நீ பார்க்கலான்னு அடுத்த க்ஷணம் அவனுக்கு அந்த கோபம் வந்து ஒரு தூணை பிளக்கிறதுக்காக அடிக்கிறான். அப்போ பகவான் என்ன பண்ணுறார்? இப்போ நிச்சயமாக பகவான் இப்படி பண்ணியிருந்திருக்கலாமே, ஒரு எதுக்காக அந்த தூணில் வரணுன்றது அது அப்புறமா விவாதம் பண்ணலாம். பகவான் இப்போ வந்து நான் அழகாக அனுகிரகம் பண்ணணும் பிரகலாதனுக்கு அப்படின்னு அப்படி அனுகிரக ஸ்வரூபமாக சதுர்புஜங்களை வச்சுட்டு அழகாக ஒரு நாராயணனா பட்டு பீதாம்பரம் போட்டுண்டு கௌசுபம் போட்டுண்டு கிரீட்டம் வச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு கருட வாகனத்தில் வந்து எப்படி துருவனுக்கு காட்சி கொடுத்தாரோ அது மாதிரி காட்சி கொடுத்துருக்கலாம். இது வந்து பகவான் தன்னுடைய பக்தனுடைய பக்தி, ஸ்ரத்த, ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட்டை காப்பாற்றுறதுக்காக எப்படி வந்தால் இந்த ஹிரண்யனுக்கு புரியுங்கிறதுனால அந்த ரூபத்தை எடுத்துட்டு எங்கே வரார்?
ஜீவனமே இல்லைன்னு நம்ம நினச்சின்னு இருக்கிற ஒரு அச்சேதமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளிலும் பகவான் இருக்கார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நம்ம வேற எதையுமே ஆலோசனை பண்ண வேண்டாம். நேராக இந்த சரித்திரத்தை நம்ம மனசில் தியானம் பண்ணினோம்னா கண்டிப்பாக பகவான் எந்த ரூபத்திலையும் எந்த விஷயத்திலையும் பகவத் சங்கல்பம் இல்லாமல், பகவானுடைய பிரேரணை இல்லாமல், பகவானுடைய கிருப்பா இல்லாமல் அது இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரிப்படும். இதுதான் நம்மளுடைய சித்த சுத்திக்கு இது தெரியறதுக்காக இதை ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன். அதனால் சேத்தனம் அச்சேத்தனம் இயற்கையாக இருக்கக்கூடியது மரங்கள், செடி, கொடி, ஊர்வன, பரப்பன, பூச்சி வகைரா, கடைசி கட்டெரும்பு, அதில் அணுவுக்கும் அணுவாக இருக்கக்கூடிய இட்டு நூண்டு வரைக்கும் சகலமும் பகவானிட்டேந்து வந்த சிருஷ்டி. யார் மூலமாக, யாருடைய வியாஜ்யம் மூலமாக வந்தது அப்படின்னா பிரம்மா அப்படிங்கிற வியாஜ்யம் மூலமாக இது எல்லாம் சிருஷ்டிப்பட்டப்பட்டது. பிரம்மா யார் அப்படின்னா அதுவும் பகவான் சிருஷ்டி பண்ணினவர் தான். ஸோ அதனால் இப்போ இது எல்லாம் பிரளயத்தில் பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அதாவது எப்படி இந்த சிருஷ்டி பேதம் அப்படிங்கிறத நம்ம இந்த ஏன்னா இது படிச்சுட்டு இருக்கிறதுனால இதை கொஞ்சம் இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது என்ன அப்படின்னா, இந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா, சத்துவம், தமஸ், ரஜஸ் அப்படிங்கிற இந்த 3 சத்துவ, ரஜஸ், தமஸ், இந்த 3 குணங்களும் ஒரே பிளாட்ஃபார்மில் இருந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. அது அப்படி இருக்குன்னா ஒரு ஈக்குவல்பிரியம் ஸ்டேஜில் அப்படியே இருக்குது. அதாவது இதுக்கு 10%, அதுக்கு 10%, இதுக்கு 10%, 3க்கும் ஒரே தன்மை, 3க்கும் ஒரே ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா எப்படி சிருஷ்டி உருவாகும்? சிருஷ்டிங்கிறது எப்போ உருவாகும்? அப்படி 3ம் ஒரே சமத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் பிரளயம். எப்போ இது 3ம் ஒன்றாருது? சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆக 3 குணங்களால் உருவாக்கப்பட்ட அத்தனையும் தன்னுடைய பிரளய காலத்தில் எங்கே நேராக போய் ஒடுங்கிறது? சாக்ஷாத் பகவான்கிட்டையே போய் ஒடுங்கி போய்டுறது. அப்படி சாக்ஷாத் பகவான்கிட்ட ஒடுங்கிறத என்னென்னா கப்சிப்புன்னு இருக்கும். ஒரு விகாரம் அதில் இருக்கவே இருக்காது. விகாரம்னா ஆக்ஷன். ஒரு விகாரமும் அதில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை தான் பிரளயம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது இந்த பிரளயத்திலேருந்து தானே இந்த சிருஷ்டி அப்படிங்கிறது. இப்போ இந்த சிருஷ்டிங்கிறது ஏன் எப்படி வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன மாறுதல் இருக்கணும். ஒன்று தமஸ் ஜாஸ்தியாக இருக்கணும், இல்லை கொஞ்சம் ரஜஸ் தூக்கி இருக்கணும், இல்லை தமோகுணம் ஜாஸ்தியாக தூக்கி இருந்ததுன்னா அப்போ இந்த விகாரம் நடந்து அதன் மூலமாக இந்த பிரளயம் அப்படிங்கிறது வருது. இந்த பிரளயத்துக்கும் இந்த சிருஷ்டிக்கும் இது மூலமாக நடக்கிறதுனால இந்த விகாரத்தினால நமக்கு சிருஷ்டி அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது. இதுதான் சிருஷ்டி. இந்த சிருஷ்டிக்கும் பிரளயத்துக்கும் உள்ள சிம்பிள் டிஃப்ரென்ஸ் இவ்வளோதான். எல்லாமே ஒடுங்கி அடங்கி இனிமே இதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது தான் அந்த பிரளயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பிரளயம் என்ன அப்படின்னா பகவானுக்குள்ள ஒடுங்கிறது. அதற்கு அப்புறமா பகவானுடைய பிரேமையினாலேயும் பகவானுடைய பிரேரணையினாலேயும் பகவானுடைய கல்பத்தினாலேயும், பகவான் கல்பிக்கிறார் இல்லையா, தன்னுடைய சங்கல்பத்தினால உருவாக்கக்கூடிய சிருஷ்டியை ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று தலை தூக்கி ஒன்று கம்மியா அப்படின்னு அதை தான் பிரம்மா அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இல்லையா. எல்லாம் பண்ணும்பொழுது பஞ்ச விதாரத்தையும் சேர்ந்து சிருஷ்டி பண்ணிவிடுறார். தன்னுடைய 2வது ஸ்லோகத்தில் இந்த தசகத்தில் சொல்கிறார் இல்லையா. அப்போ எதெல்லாம் அதில் விடுறது? எல்லாம் அறிவோட மயக்கம், அகங்காரம், மககாரம், ஆசை, அதுலேருந்து கோபம், கோபத்துலேருந்து பயம் அப்படின்னு நேற்றுக்கு பார்த்தோம். இது எல்லாம் எப்படி ஏதோ ஒன்று தலை தூக்கிறதுனால இந்த விகாரம் ஏற்பட்டு இந்த சிருஷ்டியும் உண்டாருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே வந்துட்டு பகவான் கடைசியில் யாரை உருவாக்க வைக்கிறார்? பிரம்மா மூலமாக சாக்ஷாத் பிரம்மாவுக்கு அந்த வருத்தம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா அந்த ருத் அப்படிங்கிற ஒரு அழுகையோடு பிறந்த அந்த ருத்ரன் அப்படிங்கிற பேரை வைக்கிறார். அந்த ருத்ரனை 11 பிரிக்கிறார். பிரித்து அந்த 11 ருத்ராதிகளுக்கும் ருத்ராணியைகளையும் கொடுக்குறார். 11 பத்னிகளையும் கொடுத்து இந்த இதை ஆரம்பிக்க சொல்கிறார். சிருஷ்டியை ஆரம்பிங்கோ அப்படின்னு அவளுக்கு சொல்கிறார். நேற்றுக்கு அந்த 11 ருத்ரன்களுடைய பெயரையும் பார்த்தோம். 11 ருத்ராணி அவளுக்கு கொடுத்துருக்கிற லோக்கம் எது அப்படிங்கிறதையும் பாகவதம் மூலமாக நம்ம அதை பார்த்தோம். இப்போ அடுத்து 6வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். रुद्राभिसृष्टभयदाकृतिरुद्रसङ्ग सम्पूर्यमाणभुवनत्रयभीतचेताः
மாமா பிரஜாः सृजतपश्चरमङ्गल ஏதி ஆச்சஷ்டதம் கமலபூர்பவதீரிதாத்மா. என்ன பண்றார் பவதீரிதாத்மா அப்படின்னா இப்ப யாரால ஏவப்பட்டார்? பகவானால ஏவப்பட்டவர் யாரு? கமலபூஹு பிரம்மா. அவர் என்ன பண்ணினார்? யாரை சிருஷ்டி பண்ணினார்? இப்ப ருத்ராதிகளை சிருஷ்டி பண்ணினார். இந்த ருத்ராதிகள் அப்படிங்கிறவா யாரு அப்படின்னா இவாளுக்குன்னே தனியான புராணங்கள் இருக்கு. இவாளுக்குன்னே தனியான புராணங்கள் இருக்கு. சிவபுராணம், லிங்க புராணம் அப்படின்னு இவாளை பத்தின ஸ்துதி, சிவனை பத்தின ஸ்துதி, சிவனை பத்தின அத்தனையும் சொல்லக்கூடிய புராணங்கள்லாம் இருக்கு. சிவபுராணம், லிங்க புராணம். இதுல சிவனுக்கு இன்னொரு பேர் உண்டு, விரூபாக்ஷன் அப்படின்னு. ஏன்னா முக்கண்ணை உடையவர். 2 கண்களுக்கு மேல நெற்றியில ஒரு கண்ணு இருக்கு சிவபெருமானுக்கு. அதனால அவருக்கு முக்கண்ணை உடையவர் அப்படின்ற பேரு. அப்படி ஸ்துதி பண்ணியிருக்கா இந்த சிவன் எல்லாம். ஞானசம்பந்தர் பாடியிருக்கார், மாணிக்க வாசகர் பாடியிருக்கார், நாயன்மார்கள் அவ்வளோ பண்ணியிருக்கா இவரை பத்தி. எல்லாரும் அப்படி பாடியிருக்கா. அவரை அவர் எப்படிப்பட்ட ஒரு அவரோட இதுன்னா ஜடாமுடி தரித்து கங்கையை தலையில சூடிண்டு புலித்தோல் போர்த்துண்டு உடம்பெல்லாம் சுடலையோட பொடியை பூசிண்டு அப்படி இருக்கக்கூடிய சிவனை எப்படி அவர் உள்ளம் கவர் கல்வன் நீ அப்படிங்கிறார். என்னோட ஹிருதயத்தை திருடின கல்வன் நீ அப்படின்னு தோடுடைய சிவனே அப்படின்னு பாடக்கூடிய அந்த பாடல்ல ஞானசம்பந்தர் ரொம்ப அழகா சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது இவா என்ன பண்ணினா அப்படின்னா இப்போ ஒரு கட்டளையை போட்டுட்டார் இல்லையா, இவாளை இவாளை சிருஷ்டியை உண்டு பண்ணணும் அப்படின்னு இந்த ருத்ராதிகளுக்கு இந்த கட்டளையை போட்டதுனால ருத்ரர்கள் என்ன பண்றா அப்படின்னா இந்த 11 ருத்ரர்களும் தன்னுடைய 11 ருத்ராணிகளோட சேர்ந்து ஒரு பெரிய ருத்ர கூட்டத்தை உண்டாக்கிட்டா. அவளை மாதிரியே இருக்கக்கூடிய ருத்ர கணங்கள், சிவ கணங்களா உருவாக்கிட்டா. சிவகணங்கள்னா அவள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா எல்லாம் கபால மாலை போட்டுருக்கா, பெரிய பெரிய பல்லா இருக்கு, பெரிய கண்களை உடையவாளா இருக்கா, பெரிய நகங்களா இருக்கு, எல்லாருக்கும் ஒரு விதமான சாம்பல் பூத்த கலரா இருக்கா. எல்லாரும் அந்த ருத்ர கணங்களே பார்க்கறதுக்கே ஒரு பய உணர்ச்சியை கொடுக்கறது. எங்கே பார்த்தாலும் அந்த சிருஷ்டியில் இந்த ருத்ர கூட்டமாக உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கா இவா. இதை பார்த்தா என்ன ஆயிடுறதுன்னா இந்த முன்னாடி உற்பத்தி ஆயிருக்கு பாருங்க. இப்போ 5 சாப்டரில் நம்ம பார்த்தோம் இல்லையா, நிறைய தேவகணங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணினார், கந்தர்வர்களை உற்பத்தி பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அவளுக்கெல்லாம் இவாளை பார்த்து ஒரு பய உணர்வு வந்துடுறது. இந்த பய உணர்வு வந்ததுனால என்ன ஆயிடுது அப்படின்னா இப்ப பிரம்மாவோட மனசுக்குள்ள யாரு இருக்கா? பகவான், சாக்ஷாத் பகவான் பிரம்மாட்ட சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா பிரம்மா மூலமா அப்படின்னு அர்த்தம். உள்ளே இருந்து பகவான் என்ன பண்றார் அப்படின்னா இதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் மாமா சிருஜ அப்படிங்கிற இந்த சிருஷ்டியை இப்ப அப்படியே நிறுத்த சொல்லவாள. ஏன்னா இது ஒரு மங்களகரமா இல்லை. எதுக்கு மங்களகரமா இல்லை அப்படின்னா பய உணர்ச்சி வரக்கூடாது யாருக்கும். ருத்ரகணங்களை பார்த்து அப்படின்னா அவள்லாம் ருத்ர லோகத்துல அப்படியே இருக்க போறா. இப்ப பிரஜை உண்டாக்கினவாளை யாரும் அழிக்க போறது இல்லை. இதெல்லாம் இனிமே பின்னாடி திரும்ப அடுத்த பிரளயத்துலதான் ஒடுங்க போறது. இப்ப சிவனா இருக்கக்கூடிய பகவான், ருத்ரனா இருக்கக்கூடிய 11 ருத்ராதிகள் அவா என்ன பண்ணினா அப்படின்னா தன்னை சுத்தி ஒரு பெரிய ருத்ர கூட்டத்தை உருவாக்கினா. அந்த ருத்ர கூட்டங்களை பார்த்து இவாள்லாம் முன்னாடி சிருஷ்டியானவாளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பய உணர்வு வந்ததுனால பகவான் பிரம்மாவை வேண்டி கேட்டுக்கிறார், அப்பா அவளெல்லாம் கொஞ்சம் நிறுத்த சொல்லிடுப்பா, போரும், இவா சிருஷ்டி பண்ணினது இப்போதைக்கு போரும். எதனால அப்படின்னா லோகத்தினுடைய சேமத்துக்காக அப்படிங்கிற அதை தான் போடுற மங்களாயேத்தி அப்படிங்கிற. எது அப்படின்னா இந்த லோகத்துக்கு, இந்த சிருஷ்டி பண்ணியிருக்கக்கூடிய லோகத்துக்கு ஒரு மங்களம் வேணும் அப்படின்னா இப்படி பயங்கரமான ஒரு சிருஷ்டி கூட்டத்தை பார்க்க வேண்டாம், பயத்தை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறவாளை அப்படியே நிறுத்த சொல்லு, இது லோகக்ஷேமத்திற்காக இப்போதைக்கு இந்த சிருஷ்டி வேண்டாம் என்று தடுத்தாராமே அப்படின்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி கேட்கிறார். ஆமாம், நான் சொல்லிதான் இந்த ருத்ரகணங்கள் எல்லாம் இதோடு போரும் அப்படின்னு பிரம்மா ருத்ராதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டார் அப்படிங்கிறத இந்த 6வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்ற. அடுத்து 7வது ஸ்லோகம்.
तस्यात सर्गरसिकस्य मरीचिरद्रिः तत्राङ्गिरा क्रतुमुनि पुलः पुलस्त्यः अङ्गात जायत भृगुश्च वसिष्ठदक्षौ श्रीनारदश्च भगवान् भवदङ्घ्रिदासः. பட்டத்திரி இப்போ டைரெக்டாக பிரம்மாவை அட்ரஸ் பண்ணுறார். ஹரே பிரம்மா, நீங்கள் யாருடைய ரூபத்திலேருந்து வந்திருக்கிறவர்? சாக்ஷாத் பகவத் ஸ்வரூபத்திலேருந்து பிறக்கப்பட்ட பிரம்மா. உங்களுக்கு என்ன அப்படின்னா சர்க்கரசிகசிய அப்படின்னா இப்போ என்னன்னா சிருஷ்டி உற்பத்தி சிருஷ்டி பண்ணக்கூடிய இந்த காரியத்தில் இப்போ பிரம்மாவுக்கு ஏக்கமாக ரசனை கொடுத்தான். அதாவது அதிகமான ஆர்வம் கொடுத்து அவருக்கு. இப்போ அடுத்தடுத்து தன்னுடைய காரியத்தை அவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள், அதில் ஒரு ரசானுபாவம், அதை ரசனையோடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், இதெல்லாம் வந்ததுனால அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய அங்கத்திலிருந்து எது இந்த பிரம்மாவனுடைய அங்காத்துனா தன்னுடைய சரீரத்திலேருந்து சங்கல்ப மாத்திரத்தில். இப்போ என்னாச்சு, இப்போ அவர் கிரியேட் பண்ண ருத்ராதிகள் எல்லாம் வெயிட் பண்ண சொல்லிட்டார். இப்போ அடுத்தது யார் இப்போ பண்ணுவா அப்படின்னா அவரே கண்ணை முடிந்து பிரார்த்தனை பண்ணி பகவானை மனசில் தியானிச்சுண்டு அந்த பக்தியை மனசுக்குள்ளே வச்சுண்டு, முன்னாடி சொன்ன ஸ்லோகப்படி பக்தியை மனசில் வச்சுண்டு பகவானை பிரார்த்தனை பண்ணி தன்னுடைய சரீரத்திலேருந்து 9 பிரஜாபதிகளை உருவாக்குறார். அந்த 9 பிரஜாபதிகள் யாரு அப்படின்னா மரீச்சி, அத்ரி, அங்கீரஸ், கிரதுமுனி, அப்புறமா புலகர், புலஸ்தர், பிருகு, வசிஷ்டர், தக்ஷன் அப்படிங்கிற 9 பிரஜாபதிகள் 9 பேரையும் ஆவிர்பவிக்கிறார். அப்படியே வெளியில வரா, தோற்றுவித்தார் அப்படின்னு தமிழ்ல அந்த வேர்டு. அந்த தோற்றுவித்தார் அப்படின்னா உருவாக்கினார் தான் அர்த்தம் இல்லையா? இப்ப எல்லாம் நன்னா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுடைய லோகத்துல நம்மளுடைய நாம எப்படி பாப்புலேஷனை உண்டாக்குறோம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. நன்னா இதெல்லாம் பாவனா லோகத்தில் பகவான் பாவ மண்டலத்தில் இது எல்லாம் முன்னாடியே இருந்தது. நன்னா புரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம இன்னைக்கு ராத்திரி படுத்துட்டு கார்த்தால் நம்ம எழுந்துக்கிறோம். நம்மளுடையது நித்திய பிரளயம் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ இந்த நித்திய பிரளயத்தில் என்ன பண்ணுறோம், ஒருத்தன் ராத்திரி அவனுடைய காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு தூக்கத்துக்கு போகிறான். தூக்கத்துக்கு போயிட்டு நாளைக்கு கார்த்தால் அவன் எழுந்துக்கும் பொழுது அப்போ அவனுக்கு அன்னைக்கு தான் அவனோட குழந்தை பிறக்கிறதா? அவனுக்கு தான் அன்னைக்கு தான் அவனோட மனைவி வராளா? இல்லையே, அவள்லாம் அன்னைக்கு வரலையே. அவள்லாம் என்ன ஆச்சு, முன்னாடியே இருக்கா. நேத்திக்கு தான் அந்த ஆஃபீஸில் ஏதோ ஒரு பெரிய சண்டை போட்டுட்டு வந்திருப்பானா இருக்கும், இல்லை நேத்திக்கு அவனுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்குமா இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தோடு தானே அவனுடைய தூக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த தூக்கம் என்ன, அவனுடைய தூக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அது நித்திய பிரளயம். அவனுக்கும் சிருஷ்டி என்ன, அவனுடைய சிருஷ்டி எதுனா நாளைக்கு கார்த்தால எழுந்துக்கிறான் இல்லையா, அதை கண்டினியூ பண்ணுறான் அப்படிங்கிறதான். இதே கான்செப்ட் தான் அங்கேயும். அப்போ பிரம்மா பகவான் தன்னுடைய உடம்புக்குள்ள தன்னுடைய சரீரத்தில் தன்னுடைய குக்ஷியில் ஒடுக்கி வச்சிருந்த அத்தனை தத்துவங்கள் எல்லாமே தத்துவமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே எல்லாம் சூக்ஷ்மமாக இருக்கு எதுவும் போகலை, புது சிருஷ்டினா இல்லை. இதையே மீண்டும் 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 ஒரு பிரளய கால முடிவிலையும் அவர் மீண்டும் ஒரு பிரம்மா அப்படின்னு முதல்ல பார்த்தோம். பிரம்மாக்கு இவ்வளவு காலம் அப்படிங்கிற வயசை பார்த்தோம். ஒரு தடவையும் ஒரு பிரம்மா உருவாக்கப்படுவார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த மாதிரி இது எல்லாமே பகவானுடைய சங்கல்பத்தில் பகவானுக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்களை இப்போ சிருஷ்டி பண்ணுறார். அது யாரை வியாஜ்யமாக வச்சு சிருஷ்டி பண்ணுறாருன்னா பிரம்மாவை வச்சுட்டு சிருஷ்டி பண்ணுறார். இப்போ பிரம்மா தன்னுடைய கடமையாக இப்போ தன்னுடைய சரீரத்திலேருந்து இந்த மாதிரி ஒரு 7 பிரஜாபதிகளை, அவளுக்கு பேர் பிரஜாபதி அப்படின்னு பேர், 7 பிரஜாபதிகளை உருவாக்குறார். இவாள்லாம் பெரிய ரிஷிகள். மரீச்சி, அத்ரி, ஆங்கிரஸ், கிரதுமுனி, புலகர், புலஸ்தியர், பிருகு, வசிஷ்டர், தக்ஷன். இந்த 9 பேரை உருவாக்கினது மாத்திரம் இல்லை, நமக்கெல்லாம் பெரிய குரு கட்டாட்சம் இருக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த லோகத்துக்கு
பகவானுடைய பெரிய கல்யாண குணங்களை எப்போ பார்த்தாலும் அத்தனை நேரமும் சகல நேரமும் அதையே ஸ்மரணையில் இருக்கக்கூடிய பகவானுடைய பாதார விந்தங்களையே நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருந்து பகவத் குணங்களையே பாடிண்டு அது மூலமாக அத்தனை பேருக்கும் பக்தியை உண்டு பண்ணக்கூடிய சாக்ஷாத் ஸ்ரீ நாரதரையும் தோற்றுவித்தார் அப்படிங்கிறார் பட்டத்திரி. ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்படி பகவான் மேலேயே என்னைக்கும் இப்போ இந்த நாரதர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா பிரம்மாட்டேந்து வந்தவர், பிரம்மாவோட புத்திரர் அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். தோற்றுவித்தார் அப்படிங்கிறதுனால அப்போ பிரம்மா இதை சிருஷ்டி பண்ணுறார். இப்போ நாரதர் வந்தாச்சு. நாரதர் அப்படிங்கிறவர் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், ஒரு விளையாட்டாக சொல்லக்கூடிய இவர் இல்லை. பிரகலாத நாரத பராசர புண்டரீக அப்படின்னு எல்லா சாதுக்களோட வரிசையில் அவர் இருக்கார். அப்படிப்பட்டவர் எப்படி பக்தியை மாத்திரமே பக்தி பகவானிடத்தில் வைக்க வேண்டிய பரிபூர்ணமான பக்தி குரு கட்டாட்சம் அப்படின்னா சாக்ஷாத் முதல் குரு யார் அப்படின்னா சாக்ஷாத் நாரதர் தான். அவருடைய பிரவேசனம் அவரும் இப்போ இந்த 6வது தசகத்தில் 6வது ஸ்லோகத்தில் நாரதரும் வந்தார், தோற்றுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். எப்போவுமே பகவானுடைய சரணார விந்தங்கள்லேயே பிரேமையை வச்சுருக்கக்கூடிய நாரதர்னு ஒரு இது போடுறார். அவருக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷல் வேர்டிங்ஸை பட்டத்திரி இதில் போட்டு அனுபவிக்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட சிரேஷ்டமானவர் நாரத மகரிஷி அப்படிங்கிறது. இவாள்லாம் மகரிஷிகள், இவாள்லாம் இந்த 9 பிரஜாபதிகள் அதோடு சேர்ந்து இப்போ நாரதரும் இங்கே வந்துட்டார் அப்படிங்கிறத இந்த 7வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். 8வது ஸ்லோகம். தர்மாதிகானபி ஸ்ருஜன்னத கர்தமம் ச வாணீம் விதாய விதிரங்கஜ சம்குலோபூத் त्वद्बोधितैः सनकदक्ष मुखैस्तनूजैः उद्बोधितश्च विरराम तमो विमुञ्चन्. விதிஹி அப்படின்னா பிரம்மான்னு முன்னாடியே பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட பிரம்மா இப்போ எதெல்லாம் சிருஷ்டி பண்ண போகிறார் அப்படின்னா இந்த 8வது ஸ்லோகத்தில் எதை சொல்கிறார் அப்படின்னா தர்மம். அதாவது இது எல்லாமே பேலன்ஸ்டாக தானே சிருஷ்டி பண்ணணும். இப்போ நம்ம ஏதோ ஒரு காரியம் பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு பல்பே மாத்திரம் ஆற்றுல அப்படின்னா அந்த பல்புக்கு உள்ள சோக்கு அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும். எல்லாம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அதுக்கான கனெக்ஷன் இல்லாமலோ இல்லை அந்த ஸ்விட்ச் போடாமலோ அந்த லைட் எப்படி எரியும் இல்லையா? ஸோ அது மாதிரி இப்படிப்பட்ட லோக்கத்தை சிருஷ்டி பண்ணினதுக்கு அப்புறமா அதில் எதை முக்கியமாக சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா இந்த தர்மங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத சிருஷ்டி பண்ணணும். தர்மம் மாத்திரம் இல்லை, அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அதர்ம விவகாரங்களையும் சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சிண்டு தர்ம தேவதைகள்லாம் சிருஷ்டி பண்ணுறார். யார்? சாக்ஷாத் பிரம்மா. அதில் அவர் யாரை தர்மம் அதில் யாரை பண்ணுறார் அப்படின்னா கர்தமம்ச அப்படிங்கிற அபிஸ்ருஜன் அப்படின்னா சிருஷ்டிக்கிறார்னு அர்த்தம். இதோட யாரையும் சேர்த்து கர்தம முனியை சிருஷ்டி பண்ணுறார். அதோடு சேர்த்து வாணி அப்படிங்கிற சரஸ்வதி தேவியையும் சிருஷ்டி பண்ணுறார். விதாயன்னா சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாக்ஷாத் நாராயணனுடைய அம்சம் தானே தர்மமாக இருக்க முடியும். ஏன்னா பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் அவர் ஒருத்தர் தான் இதை நிர்ணயம் பண்ண முடியும் இல்லையா? எது நல்லது எது கெட்டது, எது காலத்துக்கு உட்பட்டது எது காலத்துக்கு உட்படாதது, எது விதியை சேர்ந்தது எது விதி இல்லாதது, எதை ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணக்கூடாது, எது நமக்கு தர்மம் எது அதர்மம் அப்படிங்கிறத எல்லாம் நிர்ணயம் பண்ணக்கூடியது யாரு? சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் தான், பகவான் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் தர்மம். தர்மம் எது அப்படின்னா பகவானோட இட்ட கட்டளைப்படி. அப்படின்னா இப்போ பாகவத தர்மத்தில் வாழக்கூடியவா அப்படின்னா அவளுக்கு எந்த கேடுமே கிடையாது. ஏன்னா அவள்லாம் பாகவதத்தினுடைய குழந்தைகள். பாகவதம்ங்கிறது எது? சாக்ஷாத் பகவான் தான் பாகவதம். பாகவதத்தோடைய குழந்தைகளாக இருக்கிறவா அத்தனை பேரும் பாகவத தர்மத்தில் வாழக்கூடியவா. அது மாதிரி பகவானுடைய தர்மம் இனிமே தான் பாகவதெல்லாம் வரப்போகிறது இல்லையா? ஸோ இதனால் முதல்ல தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாக்ஷாத் பகவானே
தர்மமாக இருக்கார் அப்படிங்கிறார். அதற்கப்புறமா இதில் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, இதோட சேர்ந்து இன்னும் என்னெல்லாம் வந்துடுறது அப்படின்னா, அதர்மம் வந்துடுறது, காமம் வந்துடுறது, லோபம் வந்துடுறது, மதமாத்சரியம் வந்துடுறது, குரோதம் வந்துடுறது. இப்படி இது எல்லாத்தையும் அதோட சிருஷ்டி ஆயிடுறது. எப்படி அங்கே அஜ்ஞானமாக 5 விஷயங்களை படைச்சாரோ அதே மாதிரி இங்கே தர்மம் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது அதோட சேர்ந்து இதெல்லாமும் சிருஷ்டி ஆயிடுறது. அப்புறம் தன்னுடைய நிழல்லேந்து கர்தமரை படைக்கிறார், அதாவது உருவாக்குறார், சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, சுவாமி, அந்த பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, சித்கணமாக இருக்கக்கூடிய, சாக்ஷாத் மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய அந்த சுவாமி யார் அப்படின்னா, அது பூர்ண சத்துவம். அதில் கொஞ்சம் கூட மற்ற எந்த குணங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கக்கூடியவர். முதல் ஸ்லோகம் நாராயணியத்தோட ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தை திங்க் பண்ணிக்கணும். இப்போ அந்த சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னா, எந்த விதமான குணங்களுக்கும் ஆட்பட்டவராக இல்லை. அவர் பரிபூர்ணமான சத்துவம், அப்படியே ஆனந்தம். எப்படின்னா, எதுக்கு இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் தர்மம் அதர்மம் அப்படின்னு சொல்கிறோம், கஷ்டம் சுகம் அப்படின்னு ஒரு ஆப்போசிட் சொல்கிறோம் இல்லையா. சுகம் அதுக்கு கஷ்டம் ஆப்போசிட்டு, தர்மம் அதுக்கு அதர்மம் ஆப்போசிட்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பகவானுடைய சத்துவம் அப்படிங்கிறது என்ன, ஆனந்தம். ஆனந்தத்துக்கு என்னது ஆப்போசிட்டாக போடுவேன்? எதையுமே போட முடியாது. ஆனந்தம் அப்படிங்கிறது அனுபவிக்க அனுபவிக்க பரமானந்தம். அந்த அனுபவத்திலேயே இன்னும் ஒரு படி மேலே போனால் நிச்சயமாக அப்படியே அதோட ஐக்கியமாய் நம்மளோட நாமளாக அதோட கலக்கக்கூடிய சுகானுபாவம். இப்படி ஆனந்தத்துக்கு படிப்படியாக உயர்வு தான் இருக்கே தவிர அதுக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை அதற்கு நிகராவோ எதையுமே பார்க்கவே முடியாது, காட்டவும் முடியாது. இது எந்த வேதத்தாலையும் சொல்ல முடியல, எந்த உபனிஷத்தாலையும் சொல்ல முடியல, எந்த யாக யஜ்யங்களாலையும் இதை அனுபவிக்க முடியல. இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய பகவான் அப்படிங்கிற ஒரு பரபிரம்ம சத்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சத்தியம், அதுதான் தர்மம் அப்படிங்கிற அப்படிப்பட்ட பரம சத்தியம், அதுதான் பகவான். அதனால தான் சொல்கிறார். இப்போ என்ன அப்படின்னா, அந்த பூர்வ சத்தியத்திலேருந்து, அந்த பூர்ணமான சத்தியத்திலேருந்து எது அப்படியே இருக்கு அப்படின்னா, எல்லா தேவதேவதைகள், ருத்ராதிகள், பிரஜாபதிகள், பிரம்மா எல்லாரும் இவாள்லாம் என்ன அப்படின்னா, ஒருத்தரும் ஒரு குணங்களை ஆசிரியம் பண்ணிட்டு வரா. என்ன குணங்கள்? தமஸ், ரஜோ அண்டு சத்வ ரஜஸ் தமோ, இந்த 3 குணங்களையும் ஆசிரியமாக எடுத்துண்டு இவாளுடைய சிருஷ்டியெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா இதில் வந்து யார் அப்படின்னா, பிரம்மா முதல் கடைசியாக இருக்கக்கூடிய அணு, ஒரு சின்ன அணு, அடுத்த ஒரு சிருஷ்டியில் இதுதான் கடைசி அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா, அது. ஏன்னா முதல்ல இருக்கிறது பிரம்மா. பிரம்ம கீட்ட ஜனனி அப்படின்னு நம்மளுடைய லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு மந்திரம் இருக்குது இல்லையா. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரம்ம கீட்ட ஜனனி. அந்த பிரம்மா முதல் ஆரம்பித்து இந்த கீட்டனா ஒரு புழுவோ பூச்சியோ ஒரு சின்ன டாட்டோ ஏதோ ஒன்று, அந்த கடைசி அந்த ஒரு எறும்புன்னே வச்சுக்கலாமே, அந்த வரைக்கும் எது, எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள், எல்லாருமே பகவான்கிட்டேருந்து வந்தவாதான் அத்தனை பேர். அப்போ எல்லாருமே நம்ம யாரு, எல்லாரும் ஜீவாத்மா தான். அப்போ எல்லாருமே ஜீவாத்மானா ச ஏகஹ அப்படின்னு இருக்கக்கூடியது அந்த பரமாத்மா மாத்திரம்தான் பரபிரம்மம். அவர்தான் பரமாத்மா. அவர்கிட்ட தான் நம்ம எல்லாரும் போய் ஒடுங்கின்றே இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட வாழ்க்கை வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஜீவாத்மா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்லாம், நம்மெல்லாம் எதுக்கு கட்டுப்பட்டு இருக்கோம்? எல்லாரும் ஏதானு ஒரு கர்மாவுக்கு கட்டுப்பட்டிருக்கோம் இல்லையா. ஒரு கர்மான்னா ஒரு விகாரம், ஒரு காரியம், அதுக்கு கர்மான்னு சொல்கிறோம். அந்த கர்மாக்கு கட்டுப்பட்டதுனால நமக்கெல்லாம் என்ன ஆயிடுறது அப்படின்னா, இந்த குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் இருக்குது. இப்போ தான் முதல் ஸ்லோகத்து ஆரம்பத்தில் நான் சொன்னேன், இது எல்லாம் ஒரே பிளாட்டில் இருந்துட்டுன்னா அதுக்கு என்ன, பிரளயம். அப்போ நமக்கு இந்த சிருஷ்டியே கிடைக்காது. இதெல்லாம் பிரளயம் ஒடுங்கக்கூடிய அமைதி அப்படிங்கிற விஷயம் ஆயிடும்.
இது ஒன்னோட ஒன்று தலை தூக்கிறதுனால தான் இப்போ இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த சிருஷ்டிங்கிறது எல்லாம் நடக்கிறது. அதில் யாருக்கு அப்படின்னா, இதில் எங்கே இந்த எதுக்காக இவ்வளோ விவரமாக இதில் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய பிரம்மாக்கும் இந்த புத்தி வந்து விடுறதாம். என்ன புத்தி வந்து விடுறதுன்னா, தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட வாணி அப்படிங்கிற அந்த சரஸ்வதி மேலேயும் இவருக்கு ஒரு பிரேமை, ஒரு காமம் தோன்றுறது அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா இப்போ பிரம்மாவுக்கு நிறைய கடமை இருக்குது இல்லையா? ஸோ இது இவருடைய புத்தி இப்படி பேதலிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் யாரை தூண்டுறாராம்? சனகாதியர்கள், மிச்ச புத்திரர்கள்லாம் இருக்கா பாருங்க, புத்திராதிகள் எல்லாம் உருவாக்கினார் இல்லையா? அந்த சனத்குமாரர்கள், அந்த 4 புத்திரர்கள், நாரதர், இவாளெல்லாம் சொல்லி இவாளெல்லாம் தூண்டுறாராம் மனசுக்குள்ள. யாரு? சாக்ஷாத் பகவான். அவெல்லாம் என்ன சொல்றா? இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்க மனசுல வரக்கூடாது அப்படின்னு பிரம்மாக்கே தன்னுடைய புத்திரர்கள்டேந்து ஒரு சின்ன உபதேசம் மாதிரி வாங்கிட்டு இந்த அஜ்ஞானம், இந்த காமம் அப்படிங்கிற ஒரு அஜ்ஞானத்தை போக்கிக்கிறார் பிரம்மா அப்படிங்கிறத அந்த ஸ்லோகத்தில் வந்து அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். எந்த ஸ்லோகத்தில் அப்படின்னா 8வது ஸ்லோகத்தில். அப்போ அவள் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, துவத்போதிதைகி சனகதக்ஷ முகைஸ்தனூஜைகி அப்படிங்கிற சனக்கர்களான இருக்கக்கூடிய உங்களுடைய புத்திரர்களுடைய வாக்கிலிருந்து முகைஸ்தனூஜைகி உத்போதிதச்ச உங்களுக்கு போதனை பண்ணினாலாமே அப்படின்னு கேட்குற பட்டத்திரி வந்து கிருஷ்ண குருவாயூரப்பட்ட கேட்குற, பிரம்மாவுக்கு போதனை பண்ண சொல்லி நீங்கள் சொன்னேனாமே இவாள்கிட்டெல்லாம் சொல்லி இவாள்லாம் போதனை பண்ணி தன்னோட புத்திரர்கள் சொல்கிறத கேட்டு அவரும் அந்த அஜ்ஞானத்தை விட்டுட்டார் அப்படிங்கிறது தான் இந்த 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்புறம் 9வது ஸ்லோகத்தில் எதெல்லாம் படைக்க போகிறார் அப்படின்னு பார்க்கலாம். வேதான் புராணநிவகானபி சர்வவித்யாः குர்வன் நிஜானனகணா சதுரானனோசௌ பூத்ரேஷு தேஷு வினிதாய சசர்கவ்ருத்திம் அப்ராப்னுவம் சதவ பதாம்புஜம் ஆஸ்ரிதோபூத். இப்போதான் வந்து பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சதுரானனா இருக்கக்கூடிய யாரு? பிரம்மா. சதுரானனா சதுர்முகங்களை கொண்டுள்ளவர் அப்படின்னு அர்த்தம். அந்த சதுரானனா இருக்கக்கூடிய 4 முகங்களை உடைய பிரம்மா அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய நிஜனநாத் அப்படின்னா தன்னுடைய முகத்திலிருந்து என்னத்தை சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னா, வேதங்களை சிருஷ்டி பண்ணுறார். என்ன வேதங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணுறார்? இதை பின்னாடி பிரித்து கொடுக்க போகிறார் நம்மளுடைய வியாசர். இருந்தாலும் 4 வேதங்களாக இருக்கக்கூடிய ருக், யஜுஸ், சாம, அதர்வண, அந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படிங்கிற 4 மேஜர் அதை வந்து சிருஷ்டி பண்ணுறார். அதை வந்து அவருடைய வாக்கு, அவருடைய முகத்திலேருந்து வந்தது தான் அதெல்லாம் வேதம். அந்த வேதத்தை எல்லாம் பண்ணினது மாத்திரம் இல்லை, அதனுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய, அதாவது அதிலே சப்ராடக்ட் சொல்கிறோம் இல்லையா, அதோட அங்கமாக இருக்கக்கூடிய சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ்ஸு, நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படிங்கிற 6 அங்கங்களையும் சிருஷ்டி பண்ணுறார். அதற்கப்புறமா என்ன பண்ணுறார்? நிறைய புராணங்களை சிருஷ்டி பண்ணுறார். எல்லா புராணங்களையும் சிருஷ்டி பண்ணினதுக்கு அப்புறமா விதமான கலைகளை சிருஷ்டி பண்ணுறார். இந்த இடத்துல கலை அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, பகவானுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். பகவானுடைய ஒரு கலையாக ஒவ்வொருத்தர் அவதாரம் பண்ணுறார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? ஸோ அது பகவானுடைய ஸ்பெஷாலிட்டியாக இருக்கிறதுக்கு பேர் தான் கலை. அதுலேருந்து பின்னாடி அப்புறம் நம்ம சொல்லலாம் சித்திரக்கலை, நாட்டியக்கலை, அதெல்லாம் அது வேறு, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல கலை அப்படிங்கிறது வந்து என்னென்னா பகவானுடைய ஸ்பெஷல், அதோட ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய அந்த கலைகளை எல்லாம் சிருஷ்டி பண்ணுறார். இப்போவும் அவருக்கு வந்து மனசில் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த பிரம்மாவுக்கு வந்து இன்னும் இந்த கிளேஷம் இருக்குது. என்ன கிளேஷம் இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? தன்னுடைய சரீரத்திலேருந்து எத்தனை 9 பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணினார். அதற்கப்புறமா நாரதரை சிருஷ்டி பண்ணினார். அதற்கப்புறமா தர்மதேவதைகளை சிருஷ்டி பண்ணினார்.
அதர்மம் அப்படிங்கிறத சிருஷ்டி பண்ணார். அதுலேருந்து உள்ளக்கூடிய 3 விதமான குணங்களை சிருஷ்டி பண்ணினார். அப்புறம் வாணி அப்படிங்கிற மகா சரஸ்வதியை சிருஷ்டி பண்ணினார். இதுலேருந்து அவ மூலமாக இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத குணங்கள்லேருந்து தன்னை முதல்ல விடுபடுத்திக்கிறதுக்காக பகவானுடைய பிரேரணையில் புத்திராதிகள்கிட்டேந்து உபதேசத்தை வாங்கிண்டு அப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய அஜ்ஞானத்தை மறந்தார், அஜ்ஞானத்தை விட்டுட்டு திரும்பி என்ன பண்ணுறார், திரும்ப தன்னுடைய தியானத்திலையும் பகவானுடைய சங்கல்ப மாத்திரத்தில் தன்னுடைய முக்கமான சதுரானனம் 4 முக்கங்கள்லேருந்தும் வேதங்களை சிருஷ்டி பண்ணுறார். வேதங்களை சிருஷ்டி பண்ணி அதனுடைய அங்கங்களை சிருஷ்டி பண்ணி புராணங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணினதுக்கு அப்புறமும் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அவருக்கு என்ன வேண்டியிருக்கு, இன்னும் பிரஜைகள் அப்படிங்கிறவாளை இன்னும் நம்ம சிருஷ்டி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தன்னுடைய பகவான்கிட்ட நமஸ்காரம் பண்ணுறார். யார், பிரம்மா வேண்டிக்கிறார். திரும்பவும் பகவானோட சரணார விந்தத்திலேயே மனசை லயிக்க விடுறார். அவருடைய கமல பாதத்திலேயே தன்னுடைய மனசை லயிக்க பண்ணுறாருன்னா பிரார்த்தனை பண்ணுறாருன்னு அர்த்தம். பிரார்த்தனை பண்ணி பகவான்கிட்ட வேண்டிக்கிறார். என்ன வேண்டிக்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் இல்லாமல் மனுஷாள் அப்படிங்கிற ஒரு லோகம், அந்த காரிய சித்தி நடக்கணுமே அப்படின்னு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அப்ராப்ரு வம்ச அப்படின்னா வம்சம் தழைக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதாவது மனித குலம் அப்படிங்கிற ஒரு குலத்தை உருவாக்கணும். அதற்கு என்ன தேவை அப்படின்னா, பகவானுடைய பாதாம்புஜம், தவ பாதாம்புஜம் ஆஸ்ரிதோ பூத் அப்படின்னா ஆசிரியம் எடுத்துட்டார். எங்கே அப்படின்னா பகவானுடைய பாதார விந்தங்களில் ஆசிரயிச்சார்னா வேண்டின்றார், பிரார்த்தனை பண்ணினார், மீண்டும் தபஸ் பண்ணினார் அப்படின்றது தான் அர்த்தம். அந்த இடத்துல பகவானுடைய பிரேரணை, பகவானை இப்போ சரணாகதி பண்ணினதுனால என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது தான் 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். जानन् उपायमतदेहमजो विभज्य स्त्रीपुंसभावम् अभजन् मनुतत्वधूभ्यां ताभ्यां च मानुषकुलाति विवर्धयंस्त्वं गोविन्दमारुतपुरादिपरुन्दिरोगान्. ரொம்ப நன்னா இப்போ அவருக்கு அந்த உபாயம் நன்னா தெரிஞ்சு போயிடுதான். என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, பகவானிடத்தில் பக்தி பண்ணினாலே ஒழிய எந்த காரியமும் நடக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய உபாயத்தை இப்போ புரிஞ்சுட்டார். யாரு, பிரம்மா. சாக்ஷாத் பகவானுடைய பிரேரணையோ, பகவானுடைய சங்கல்பமோ, பகவானிடத்தில் வேண்டிய பக்தியோ இது இல்லாமல் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய உபாயத்தை தெரிஞ்சுண்ட அவர் என்ன தெரிஞ்சுண்டு அஜ அப்படின்னா பிரம்மா என்ன பண்ணுறார், தன்னுடைய சரீரத்திலேருந்து விபஜ்ய அப்படின்னா தன்னுடைய சரீரத்தை பிரிச்சுண்டார். என்ன பிரிச்சுண்டார் அப்படின்னா, 2 ஆயிட்டாரா அப்படின்னு அர்த்தம் இல்லை. விபஜ்யன்னா பிரிக்கிறது அப்படின்னா தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய புருஷ தத்துவம் அப்படிங்கிறத ஒரு ரூபமாகவும், தன்னுடைய ஸ்திரீ தத்துவம் அப்படிங்கிறத ஒரு ரூபமாகவும் 2 ரூபத்தை உண்டாக்குறார். அந்த 2 ஸ்திரீ பும்சாம் அப்படின்னா ஒரு ரூபம் ஸ்திரீயாகவும், ஒரு ரூபம் அது ஸ்திரீ இது இருக்கக்கூடிய அது என்ன சொல்கிறது, அதுக்கு ஸ்திரீ தன்மை இருக்கக்கூடியதை ஸ்திரீ ரூபமாகவும், புருஷத்தன்மை இருக்கக்கூடியதை புருஷ ரூபமாகவும் அதை பண்ணுறார், அதை சிருஷ்டி பண்ணுறார். அந்த சிருஷ்டிக்கு என்ன பெயர் கொடுக்குறார் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த புருஷனாக இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிக்கு ஸ்வயம்பு மனு அப்படிங்கிற பெயரை கொடுக்குறார். அதுக்கே ஒரு பாரியாளா ஒருத்தரை சிருஷ்டி பண்ணுறார். ஸ்திரீ தத்துவம் தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய புருஷ தத்துவத்தை ஸ்வயம்பு மனுவாகவும், தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீ தத்துவத்தை சதரூபையாகவும் கொடுத்து அவா 2 பேரையும் சிருஷ்டி பண்ணுறார். இந்த தம்பதியர்கள் தான் பின்னாடி நம்மளை இந்த மாதிரி மனுஷ லோகத்தை சிருஷ்டி பண்ண போகிறா அப்படிங்கிறதோட சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை
பகவான் தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தில் இவ்வளவு அழகாக ஒன்னொன்று இது இவா மூலமாக, இந்த தம்பதிகள் மூலமாக தான் வந்து பெரிய என்ன வரப்போகிறது, இந்த சமூகம், எந்த மனுஷலோகம் மனித சமூகத்தை பெருகச் செய்தாராமே அப்படின்னு குருவாயூரப்பன்ட்ட கேட்க, அப்போ குருவாயூரப்பன்ட்ட வேண்டிக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து உன்னோட பெருமை அப்படின்னா உன்னுடைய மகாத்மியம். இந்த இடத்துல வந்து இந்த விராட்ட ஸ்வரூபத்திலேருந்து ஆரம்பித்து பகவானுடைய சிருஷ்டி அப்படிங்கிறது வந்து எதனால பாகவதத்தில் அவ்வளோ தசகத்தில் அப்படி அழகழகாக சுகர் வந்து சொல்லிகிட்டே வர்றார். ஏன் அப்படின்னா பகவானுடைய மகாத்மியம் தெரியும் இல்லையா. பகவான் அப்படின்னு ஒரு பெரிய பரபிரம்ம ஸ்வரூபத்தை சிரம் தாழ்த்தி வணங்குறோம் அப்படின்னா அந்த பகவானுடைய மகா தத்துவம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியணும். இன்னொன்று வந்து இப்படிப்பட்ட தத்துவத்தை அடையறதுக்கு, இந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை அடையறதுக்கும் இந்த பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய பகவான் இதற்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரா, ஒரு சாட்சிபூதமாக இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த சத்துவம் மாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த பகவான்கிட்ட நம்ம போகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுனா, அந்த பகவானுடைய மகிமையை தெரிஞ்சுந்து அந்த பகவானுடைய மகாத்மியத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்மளை அறியாமலே நமக்குள்ள பக்தி அப்படிங்கிற ஒரு விதையை விதைச்சுடுவார் பகவான். விதைச்சுட்டார். அப்படி விதைச்ச பக்தி என்ன ஆறுது அப்படின்னா பகவானிடத்தில் நமக்கு மேலே 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 அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது. இன்னும் பகவானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. அந்த ஆர்வத்தின் மேலிட்டால் கதையான கதையாக பகவானை பற்றின அத்தனை கதைகள், பகவான் எடுத்துட்ட அத்தனை அவதாரம், பகவான் சொன்ன அத்தனை வேதம், பகவான் சொன்ன அத்தனை கீதை, பகவானுக்காக பாடப்பட்ட அத்தனை ஸ்துதி, பகவானுக்காக பாடப்பட்ட அத்தனை கீதம், இது எல்லாத்தையும் ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியமான அந்த பக்தியை அந்த சாக்ஷாத் குருவாயூரப்பன் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படிங்கிறதையும் வேண்டிண்டு இங்கே பட்டத்திரி கேட்குறார். இப்படிப்பட்ட ஒரு பக்தியை எனக்கு லபிக்க வச்ச உனக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நமஸ்காரம் அப்படிங்கிறது சொல்லிட்டு, இந்த பக்தி சகல ஜனங்களுக்கும், ஏன்னா ஜனங்களுடைய சிருஷ்டி ஆயிடுது, இப்போ சகல ஜனங்களுக்கும் இந்த பக்தி பகவானுடைய மகாத்மியம் போய் சேரணும் அப்படிங்கிறதா என்னுடைய பிரார்த்தனை. அவளுடைய மனசில் இருக்கக்கூடிய அத்தனை ரோகங்களையும், என்ன ரோகம் இப்போ நமக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது, இதே குரோதம் மதம் மாத்சரியம் இந்த 3 குணங்களாக இருக்கக்கூடிய வேண்டாத குணங்கள், வேண்டாத எண்ணங்கள், காமம் எல்லாத்தையும் நம்மக்கிட்டேந்து வேரோட அந்த பவரோகமாக இருக்கக்கூடிய இந்த ரோகங்களை எல்லாம் நம்மளோட ஹிருதயத்திலேருந்து எல்லாத்தையும் பகவான் தொடச்சி எடுத்துட்டு பூர்ண சத்துவமாக இருக்கக்கூடிய அந்த பகவானை நம்மளோட ஹிருதயத்தில் வச்சு பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறது தான் பட்டத்திரி இந்த 10வது தசகம் வரைக்கும் இருக்கக்கூடிய சிருஷ்டி. இந்த பிரளயம் எப்படி இருந்தது, இந்த பிரளயத்திலேருந்து சிருஷ்டி எப்படி வந்தது, சிருஷ்டி இப்போ இருந்துருக்கிற இந்த சிருஷ்டி மீண்டும் பிரளயங்கிறதா முதல்லையே பார்த்தோம். அது மூலமாக எப்படி பகவானுக்கிட்ட ஒடுங்கி பகவான் அதை சந்தோஷப்பட்டு ஆத்மஸ்வரூபமாக பகவான் நினச்சின்னு இருக்கார். இப்போ வந்து நம்ம எந்த ஒரு சாட்சாத் ஸ்வரூபத்தை மனசில் நினச்சிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை நம்ம நினைக்கணும். எப்படி நினைக்கணும், ஏன் நினைக்கணும் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கொண்ட பெருமாளாக இருக்கார் இல்லையா, அந்த பெருமாளுக்கு பாதார விந்தத்தில் வந்து லக்ஷ்மி தாயார் இருக்க மாட்டாள், நாபிக்கமலத்திலேருந்து பிரம்மா வந்ததாக இருக்காது. அது வந்து நம்மளுடைய அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் பார்க்கலாம் இல்லையா. ஒரு கையால் பகவான் சிவனுக்கு பூஜை பண்ணுற சிவன் கீழே இருப்பார், பாதார விந்தத்தில் தாயார் இருப்பார், பிரம்ம நாபிக்கமலத்திலேருந்து பிரம்மா சகல தேவதா கோடிகளும் இருக்கிற மாதிரியான அந்த ஸ்வரூபம் நம்மளுடைய இங்கே அடையாறில் இருக்கக்கூடிய சுவாமிகிட்டே பார்க்கலாம் நம்ம இந்த பத்மநாப சுவாமி கோவில். ஆனால் ஸ்ரீரங்கநாதரா படுத்துன்னு இருக்காரே அவர் யார் அப்படின்னா, அவர்தான் தன்னுடைய குக்ஷிக்குள்ள அத்தனையும் ஒடுக்கிண்டு ஒரு யோக நித்ரையில படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு. அப்படிப்பட்டவாளை அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதரை, அதனால தான் அவரை வந்து ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிறோம். பூலோக வைகுண்டம் அப்படின்னா என்னது, ஸ்ரீரங்கம். ஒரு நிமிஷமாவது காலை பதிக்கணும் அந்த ஊரில் போய். நம்மளோட குருநாதர் வந்து ரங்கநாதரோட மகிமையை வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு பெரிய பிரவச்சனமே டிவியில் வந்து சொன்னார்.
ரங்கநாதர் இருக்கக்கூடிய அந்த சமீபத்தில் அங்கே இருக்கணும், அங்கே இருந்து பார்க்கணும் பகவானுக்கு பண்ணக்கூடிய சேவை என்ன, என்ன அலங்காரம், என்ன அழகு பகவானுடைய சேவைகள்லாம் அப்படிங்கிறதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது எங்கேயோ சுவிட்சர்லாந்து போகலாமா, இன்னொரு இடத்துக்கு போகலாமா, அந்த ஊருக்கு போகலாமா, வேர்ல்டு டூர் போகலாமா, இதெல்லாம் சத்தியமாக பார்க்கணும். இதுக்கெல்லாம் வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் அதற்கெல்லாம் மேலாக இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணின பகவான் யோக நித்ரையில் இருக்கக்கூடிய அந்த சாக்ஷாத் ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு திருப்பாணாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட பகவானை பார்த்த இந்த கண்கள் வேறு யாரையும் பார்க்காதுன்னார். ஒரே தான் எழுதினார், நேராக போனார், பகவானாக போயிட்டார், திரும்பி வரவே இல்லையே. அப்படின்னா அப்படி எப்படி அவள் பாவ பக்தி அவளுக்கு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாவ பக்தியில் பகவானை ஸ்மரணை பண்ணணும். இப்போ இந்த 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 சப்ஜெக்ட் நம்ம படித்ததுனால இப்போ நமக்கு இது நன்னா புரியும். என்ன அப்படின்னா, யோக நித்ரையில் இருக்கக்கூடிய சுவாமி யார்? சாக்ஷாத் பகவான். அந்த பகவானைத்தான் நம்மளுடைய ராமச்சந்திர மூர்த்தியோட ரகுவம்ச காலத்தில் இருக்கிறவா அத்தனை பேரும் பூஜை பண்ணின பகவான் இந்த ஸ்ரீரங்கநாதர். அந்த ஸ்ரீரங்கநாதர் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அந்த மாதிரி இடத்துல பகவான் எங்கேயோ பிச்சு பிச்சு நம்மளோட ஜென்மாவை போட்டிருந்தான்னு ஒரு நிமிஷம் நினச்சி பார்ப்போம். எங்கேயோ ஒரு ஆப்பிரிக்காலேயோ ஏதோ ஒரு கண்டத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துலையோ ஏதோ ஒரு ரூபத்தில் போட்டு இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்வீட்னஸ் அதை நமக்கு கொடுக்காம போயிருந்தான்னா நம்ம கதி என்ன ஆயிருக்கும்? எப்படி எவ்வளவு நன்றி அப்படின்னா ஒரு ஒரு க்ஷணமும் பகவானுக்கு தேங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளை சிருஷ்டி பண்ணின இந்த பகவான் நமக்கு இந்த கலியில் இப்படிப்பட்ட ஒரு சத்சங்கத்தை கொடுக்கறதுக்கும் இந்த சத்சங்கங்களை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்தி ஒரு குருநாதரை நமக்கு அமைச்சு தரத்துக்கும் அதனால் இப்படிப்பட்ட கிரந்தங்களை நம்ம ஸ்பர்ஷிக்கிறதுக்கும் பாராயணம் பண்ணுறதுக்கும் அதோட கதைகளை கேட்கறதுக்கும் இப்படி ஒரு பாக்கியம். இதுக்கான லாங்குவேஜ் இப்போ நம்ம ஏதோ ஒரு கண்ட்ரியில் பிறந்து ஏதோ ஒரு லாங்குவேஜை பேசிட்டு எங்கேயோ இருந்துட்டு எதையோ ஊறுறதையும் பள்ளியும் பூரானையும் தின்னுட்டு இருந்தோம்னா இது எப்படி கிடச்சிருக்கும்? இப்போ நமக்கு இப்போ புரியறதா இதோட சிருஷ்டியோட மகிமை என்னன்னு? எல்லாம் பகவான் பண்ண சிருஷ்டி தான். இருந்தாலும் அந்த பாவ பக்தியோடு நம்மளெல்லாம் கொண்டு போய் எங்கே போட்டிருக்கான்? இப்படிப்பட்ட ஒரு பாரத தேசத்தில் ஒரு அழகான இடத்துல நமக்கு பக்தி பண்ணக்கூடிய ஸ்திதியில் நம்மளை வச்சுருக்கான். அப்படின்னா அந்த பகவானுக்கு கோட்டி கோட்டி கோட்டியாக எத்தனை நமஸ்காரம் பண்ணினாலும் தகும். அப்படிங்கிறது தான் பட்டத்திரி அனுபவபூர்வமாக உணர்ந்து சகல ஜீவராசிகளுக்கும் அதை புரிய வைக்கிறார், சகல பிரஜைகளுக்கும் இதை புரிய வைக்கிறார். சாட்சாத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் இத்தினூண்டு குட்டியூண்டு விக்கிரகம்தான், அவனை பார்க்கறது அத்தனை சுலபம் அப்படின்னு அந்த பாக்கியம் ஜனானாம் அப்படின்னார். லோகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் பாக்கியம் பண்ணினவர்கள் யார்? இந்த பகவானை பார்க்க வந்துட்டாலே போரும். ஏன்னா அப்படிப்பட்ட ஆக்கர்ஷிக்கிற ஒரு சக்தி சாக்ஷாத் குருவாயூரப்பனுக்கு உண்டு அப்படிங்கிறத பிரத்யட்சமாக அனுபவபூர்வமாக தான் அன்னைக்கே சொன்னேன். இவாள்லாம் இவ்வளவு எழுதுறாளே, இவா என்ன பண்ணினா அப்படின்னு பகவான் ரமணர் ரொம்ப அழகாக சொன்னார். என்ன அப்படின்னா, இவா அனுபவிச்சத்தான் எழுதியிருக்கா. அவள் என்ன அனுபவிக்கணும்னு எழுதலை, என்ன அனுபவிப்பேன்னு எழுதலை, பார்த்துட்டா. பார்த்ததை என்ன பண்ணுவா? எல்லாரும் பாசுரமாக எழுதினா. அப்படியே ஆனந்த பாஷ்பமாக அவள் அழுது கதறி அதை சந்தோஷமாக பார்த்து எழுதினது தான் அவ்வளோ பாசுரம். அவ்வளோ பண்டரியில் இருக்கக்கூடிய அத்தனை மகான்களுடைய சரித்திரங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற நாராயண பட்டத்திரி எழுதியிருக்கிற இந்த நாராயணியமாகட்டும், இதுவாக இருக்கட்டும், போதேந்திரால் எழுதியிருக்கக்கூடிய பகவன் நாம ரசோதயமாக இருக்கட்டும், என்ன கிரந்தங்கள் எத்தனை வேணால் எடுத்துக்கோங்க, அத்தனையும் பகவானுடைய கல்பித்தத்தினால இப்படிப்பட்ட அவருடைய கலையாக பிறந்திருக்கக்கூடிய எத்தனை பேர், எவ்வளோ நம்மளுடைய ஆதிசங்கர பகவத்பாதாளாக இருக்கட்டும், நம்மளுடைய மகாபெரிவாளாக இருக்கட்டும், ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவாக இருக்கட்டும், இவா அத்தனை பேரும் நம்மளுடைய குருநாதராக இருக்கட்டும், எல்லாரும் எத்தனை பாடல்கள், எத்தனை கிரந்தங்கள், எத்தனை எழுதியிருக்கா, அத்தனைக்கும் நம்மளுடைய நமஸ்காரத்தை நம்ம எல்லாரும் தெரிவிச்சுக்கணும். நாட் ஓன்லி ஃபார் திஸ். இந்த டைமில் நான் நினச்சிக்கிறேன்,
என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த சயின்ஸ் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமே, நம்மளுடைய லோகத்தில் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கோமே, இந்த சயின்ஸ் அப்படிங்கிற சயின்ஸ் மூலமாக என்னெல்லாம் நமக்கு நல்லது நடந்திருக்கு கெட்டது நடந்திருக்குங்கிறது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு ஆப்போ ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டோ இல்லை நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நம்ம எல்லாரும் யாருடைய முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்தி பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு எவ்வளவு ஹாப்பினஸை கொடுக்கறது அப்படின்னா இதுக்கும் ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரத்தை நம்ம தெரிவிச்சுட்டே ஆகணும். ஏன்னா இவாள்லாம் சௌக்கியமாக நம்மளை பார்த்துட்டாலே ஒழிய ஒரு பிரிண்டர் வேலை செய்யணும், ஒரு பேஜை எடுக்கணும் அப்படின்னா அது கையில் இருந்தால் தான் படிக்க முடியும்னா அதற்கான காரியம் இப்படி எல்லாத்துக்கும் உறுதுணையாக ஒரு பக்தியை வளர்க்கக்கூடிய எல்லா சாதனங்களுக்கும் இன்றைக்கி வந்து ஏதோ அது தோணித்து அதையும் சொல்லணும்னு அப்படிப்பட்ட சாதனங்களுக்கெல்லாம் நம்மளுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கணும். அறிவுபூர்வமாக பகவான் எதையோ ஒன்று நம்ம சிருஷ்டி பண்ணி வி ஹாவ் டிஸ்கவர்ட் திஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம இன்வென்ட் பண்ணது, நம்ம டிஸ்கவர் பண்ணது, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து 11வது தசகத்திலேருந்து வந்து பகவான் வந்து பட்டத்திரி வந்து பாகவத ரூபமாக எதை சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா, பாகவத ரூபமாக இனிமேல் அவர் 11வது தசகத்துலேருந்து என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, 8லேருந்து 10வது தசகம் வரைக்கும் வந்து 3வது ஸ்கந்தத்தில் இருக்கக்கூடிய சாரம் எது, பாகவதத்துடைய 3வது ஸ்கந்தத்தில் மிடில் வரைக்கும் இருக்கக்கூடிய சாரம் சிருஷ்டி பேதம் வரைக்கும் சொல்லிட்டார். இதுக்கப்புறமா சனகாதியர்கள்லாம் எப்படி வைகுண்ட பிரவேசம் போகிறா, அதற்கப்புறமா நடக்கக்கூடிய வராக அவதாரம் என்ன, இப்போ தான் முதல் அவதாரம் ஆஸ் பர் பாகவதம் வராக அவதாரம், அதுக்கப்புறம் ஹிரண்யாட்சனோட வதம், அப்படியே வந்து கபிலரோட அவதாரம் ஆகி கபில கீதை, இதெல்லாம் வந்து பாகவதத்தினுடைய 3வது ஸ்கந்தமாக இருக்கக்கூடிய சாரங்களை நம்ம மீண்டும் பார்க்கலாம் அப்படிங்கிறதோடு முடிச்சுக்கலாம்.